போய்ட்டோமா? போயிட்டோம் சார். ஓகே. ஹாய் எவ்ரிபடி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? ஸோ another day, another neat session. ஸோ உங்களுக்காக வெரி சூன் we are going to launch a day wise ஒரு ஷெட்யூல். அதில் ஃபிசிக்ஸ், பயாலஜி, ஈவன் 11th physics we want to include. ஓகேவா? ஸோ we want your feedback from you. எந்த சாப்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ணலாம், இல்லை எந்த சாப்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ணால் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பூஸ்டிங்காக இருக்கும், பயாலஜியில் எந்த சாப்டர்ஸ் பண்ணலாம், இதெல்லாம் கொஞ்சம் நிறையா அந்த நம்பர் இப்போ கீழே ஷேர் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அந்த நம்பரில் ஃபீட்பேக் கொடுக்க ஆரம்பிங்க. ஆஸ் ஆல்வேஸ் இன்றைக்கும் சார் வந்து தூள் கிளப்பியிருக்காரு, மீம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இஸ் வெயிட்டிங் ஈகர்லி டு டாக் டு ஆல். ஸோ ஸ்டார்ட் ஃபயரிங் அப் த சேட் பாக்ஸ். ஒன் மெசேஜ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ டுடே. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சேட்டை வந்து நம்ம கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் பார்க்குறோம். அப்படி இல்லாமல் there is a very specific reason why we are starting this class at 7 PM. சரிங்களா? ஸோ எங்கேயா வேற எங்கேயா போய் படிச்சுட்டு வரீங்க, இன்ஸ்டியூட் போகிறீங்க, போயிட்டு வந்துட்டு 6 o'clock 6:30 வந்துட்டீங்கன்னா டோன்ட் ட்ரை டு டூ எவ்ரி திங் அலோன். சரியா? 7 o'clock வந்தீங்கன்னா அருண் சார் கூட கம்ப்ளீட்லி டிசால்வ், do 1.5 hours of good amount of physics, get the confidence, then solve some more physics. அப்புறம் மற்ற சாப்டர்ஸ், மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? இஃப் யூ வாண்ட் எனி மோர் ஹெல்ப் ஃப்ரம் டுடே, சார் இஸ் கோயிங் டு கிவ் யூ ஹோம்ஒர்க். ஓகே? ஹோம்ஒர்க்குக்கு கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணி இங்கே டிஃபிகல்ட்டி இருக்குது அது இருக்குன்னு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நீட் மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு தனியாக பண்ணணும்னு நினைக்கிறதே மறந்துடுங்க. ஓகேவா? ஸோ வி ரியலி வாண்ட் யூ டு ஸ்டார்ட் டாக்கிங் டு அஸ். இது வெறும் வந்து நாங்கள் கிளாஸ் எடுத்தோம், நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டீங்க போயிட்டீங்க அப்படின்னு இல்லாமல் இட் ஷுட் பி மோர் ஆக்ஷன் பேக்ட். ஓகேவா? ஸோ வித் தட் டேக் கேர். 2 hours solid hard work with sir, then another 1 hour tonight. Talk to us. சரி, give us some feedback how you want us to customize this for you. எல்லாம் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்காக. Take care. Bye. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ கிளாஸ் சொன்ன மாதிரி நீட் ஃபிசிக்ஸ்ல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி, ஐ ஆம் தேர் ஃபார் யூ. ஸோ டோன்ட் வரி, கண்டிப்பா எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. உங்களுக்கு டீச் பண்ற டாபிக்ல ஏதாச்சும் லைக் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் கூட எக்ஸ்பிளனேஷன் வேணும்னாலும் சொல்லுங்க. ஆர் இதுவே நீட் ஃபிசிக்ஸ்ல வேற ஏதாச்சும் டாபிக்ல உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவையா கண்டிப்பா சொல்லுங்க. நாங்க எல்லா டாபிக்லையும் போடுவோம், ஃப்ரம் 12th physics, 11th physics, biology and every single subject for NEET. ஓகேவா? ஸோ நீட்ல 2023 எக்ஸாம் May 7, 2023 உங்களுக்கு எக்ஸாம் வருது இல்லையா, அன்னைக்கு வந்து we will make sure that you are completely thorough in NEET physics. NEET physicsல 45 questions 45 questions அட்டெண்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் நாங்க கொடுப்போம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு சிங்கிள் விஷயம் மட்டும்தான். you have to sign up for our channel. நீங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட லெக்சர்ஸ் இருக்கு இல்லையா, டெய்லி வந்து பாருங்க. டெய்லி பார்த்துட்டு நாட் ஜஸ்ட் வாட்சிங் த லெக்சர், நீங்க ஒரு பேப்பர் எடுங்க, ஒரு பென் எடுங்க, எங்க கூடயே சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி சால்வ் பண்ணா ஐ வில் அஷ்யூர் யூ தட் யூ வில் கெட் NEET 2023 வெரி ஈஸிலி. ரொம்ப ஈஸியா NEET 2023 ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம நீங்க பாஸ் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்க NEET 2023க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலையா, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளோ ஃபாஸ்டா உங்களால சால்வ் பண்ண முடியும், அவ்வளோ ஃபாஸ்டா உங்களுக்கு கான்செப்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அண்ட் அவ்வளோ ஈஸியா நீங்க NEET 2023 எக்ஸாமை அட்டென்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டோன்ட் வெரி ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் தேர் ஃபார் யூ. ஃபைன். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம்ல 3rd சப் டாபிக். இதே டாபிக்ல 2 lectures நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த சப் டாபிக் மட்டும் இல்ல, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லயும் நம்ம ஃபுல் லெக்சர்ஸ் முடிச்சிருக்கோம். So whatever you do, make sure that you completely watch all the lectures before watching this video. ஓகேவா? So அந்த மாதிரி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டியும் கிடைக்கும், ஃபுல் டாபிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆன மாதிரியும் இருக்கும். பிகாஸ் in NEET 2023 மட்டும் இல்ல, NEET physics எடுத்தாலே there are almost 14 questions out of the total 45 questions from electromagnetic section alone. Okay va? So in the electromagnetic section you get almost 14 questions of your entire NEET physics questions for one session. So 45 la 14 questions, 31%. அது ரொம்ப சின்னதா இல்ல ரொம்ப பெருசா? கண்டிப்பா ரொம்ப பெரிய ஹை வேல்யூ தான். So இந்த செக்ஷன் நீங்க தரோ ஆயிட்டீங்கன்னா 14 questions is yours. So don't worry, இந்த செக்ஷன்ல நீங்க என்ன பண்ணாலும் தரவு ஆயிக்கோங்க. அது எப்படி நீங்க தரவாகணும், மேக் ஷோர் யூ வாட்ச் மை வீடியோஸ். ஓகேவா? ஐ வில் கிவ் யூ ஸ்பெசிபிக் ட்ரைனிங் ஃபார் NEET 2023. ஓகே,
ஓகே ஸோ அதில் சப் டாபிக்ஸ் தான் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோடைனமிக்ஸ். ஸ்டாட்டிக்ஸ்னா மூவ் ஆகாத சார்ஜஸ், டைனமிக்ஸ்னா மூவ் ஆகிற சார்ஜஸ். அதில் மூவ் ஆகாத சார்ஜஸோட ஸ்டோரி ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இன் திஸ் அண்ட் திஸ் இல்லையா. அதே மாதிரி மூவ் ஆகிற சார்ஜஸ்ல நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி முடிச்சிட்டோம். நம்ம இனி பார்க்க போறது வந்து மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் தான். அண்ட் அதுலயும் ஆல்ரெடி 2 டாபிக்ஸ் நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேவா. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னா we are talking about Ampere's Circuital Law. ஓகேவா. ஓகே ஸோ இது நீங்க ஒர்க்ல இருந்தாலும் சரி, நீங்க படிக்கிறதுனாலும் சரி, இல்ல நீங்க விளையாடுறதுனாலும் சரி, நீங்க என்ன பண்ணாலும் பி பாசிட்டிவ். அதே மாதிரி இப்போ நீ 2023க்கு படிக்க போறீங்க, உங்க ஃபியூச்சர் ட்ரீமுக்காக நீங்க இப்போ எஃபர்ட் எடுக்க போறீங்க. ஸோ மேக் ஷோர் யூ ஆர் வெரி 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 பாசிட்டிவ் வைல் வாட்சிங் திஸ் லெக்சர். ஓகேவா. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா, கன்ஃபியூஸ் ஆகுதா, கண்டிப்பா சாட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. பிகாஸ் நீங்க கமெண்ட் பண்ணாதான் எனக்கு உங்களுக்கு டவுட் இருக்குன்னு எனக்கு தெரிய வரும். கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா தயங்காம ஒரு ஷைனஸ் இல்லாம கண்டிப்பா கேளுங்க. கண்டிப்பா நான் அப்போவே ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா. ஸோ டோன்ட் வரி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்க லைவ் லெக்சர் அட்டென்ட் பண்ணுங்க. லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் வீடியோஸை லேட்டர் பார்க்கலாம் அந்த மாதிரி எல்லாம் நினைக்காதீங்க. பிகாஸ் நான் லைவ்ல இருக்கும் போதே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேட்டா அப்போவே சால்வ் பண்ணி தந்துருவேன். சப்போஸ் உங்களுக்கு டவுட்ஸே இல்லை அப்படின்னா ஓகே, பட் கண்டிப்பா உங்களுக்கு டவுட்ஸ் வரும். அண்ட் லைவ் வீடியோல அட்டென்ட் பண்ணா மட்டும்தான் ஐ வில் பி ஏபிள் டு சால்வ் த டவுட்ஸ் ஃபார் யூ டைரக்ட்லி. இல்லாட்டி நீங்க லைக் கமெண்ட்ஸ்ல வந்து சேட் பண்ணி கொஞ்சம் டிலே ஆகும் இல்லையா. ஸோ வாட் எவர் யூ டூ, மேக் ஷோர் தட் யூ அட்டெண்ட் த லைவ் செஷன். இந்த வீடியோ லேட்டர் பார்த்துக்கலான்னு விட்டுறாதீங்க, லைவ்ல கண்டிப்பா வாங்க. ஓகேவா. ஓகே ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து இவ்வளோ நேரம் பார்த்துருந்தோம், ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் பார்த்துருந்தோம். அதே மாதிரி கொஞ்சம் லைக் டில் 3 days ago நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பத்தி தான் பார்த்தோம், விச் இஸ் ஆல்சோ எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டி கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, they feel that electricity is a very 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 easy topic. அதுவே மேக்னட்டிசம் பத்தி சடனா கொஸ்டின்ஸ் வந்துருச்சுன்னா அவங்க ஐயோன்னு சொல்லி டென்ஷன் ஆவாங்க. ஓகே, பட் நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் வேற வேற இல்ல. எலக்ட்ரிசிட்டினா மோஸ்ட்லி நம்ம மூவ் ஆகாத சார்ஜஸ் பத்தி படிப்போம், மேக்னட்டிசம்னா நம்ம மூவ் ஆகிற சார்ஜஸ் பத்தி படிப்போம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ நமக்கு வரக்கூடிய இந்த லாஸ், இந்த மேக்னட்டிசம் ரிலேட்டடான லாஸ், இந்த தியரி எல்லாமே ஜஸ்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு ரொம்ப சிமிலரா இருக்கும். அதை வச்சு எலக்ட்ரிசிட்டியை கம்பேர் பண்ணி நம்ம ஈஸியா படிச்சிடலாம். ஓகேவா. ஸோ டோன்ட் வரி. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இட் இஸ் Ampere's Circuital Law. ஸோ அதுல Ampere Circuital Law என்ன, and the magnetic field due to a cylindrical wire நம்ம டீப்பா பார்க்கலாம். ஓகேவா. ஓகே, ஸோ Ampere's Circuital Law நம்ம நேத்தே Biot-Savart's law யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா. We saw what is the magnetic field due to a long thin cylindrical wire இல்லையா, long thin cylindrical wire. So as per Ampere Circuital Law, I mean as per Biot-Savart's law, okay, from Biot-Savart's law, from Biot-Savart's law நமக்கு என்ன தெரியும்? ஹாய் பா, ஹாய் ஹாய் சிவசக்தி, நல்லா இருக்கீங்களா? ஏன்னா இன்னைக்கு லேட் ஆயிடுச்சா? ஓகே, ஸோ இவ்வளோ நாளாக கொஞ்சம் டிலே ஆனதால மேபி உங்களுக்கு வந்திருக்கும். ஃபைன். ஸோ ஆக்சுவல் டைம் வந்து 7 PM தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக 7 PM வாங்க. எப்போ 7 PMக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா. ப்ரீவியஸ் 2 days வந்து கொஞ்சம் டிலே ஆயிருச்சு டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால, பட் இனிமே அந்த டிலே ஆகாது. ஓகே, ஸோ ஓகே, ஃப்ரம் Biot-Savart's law இல்லையா, நம்ம நேத்தே பார்த்துருந்தோம். ஃப்ரம் Biot-Savart's law நம்ம என்ன பார்த்திருந்தோம், the magnetic field due to a long thin wire வந்து என்னவா இருக்கும்னு சொன்னோம், B is equal to mu naught I by 4 pi r sin alpha plus sin beta னு பார்த்தோம். அதுவே அந்த வயர் வந்து infinite length இருந்தால் நம்ம என்ன அந்த ஃபார்முலா என்ன ஆகும்னு சொல்லியிருந்தோம், 90 டிகிரி ஆகும், பீட்டாவும் 90 டிகிரி ஆகும். ஸோ இன் டோட்டல் இந்த வேல்யூ வந்து 2 ஆகும். அண்ட் இதோட டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து mu naught I by 2 pi r ஆகும்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. இது வந்து நேத்து Biot-Savart's law ஓட ஸ்பெஷல் கேசஸ்ல நம்ம பார்த்தோம். ரைட். ஸோ இந்த லா படி
நமக்கு இப்போ ஒரு அந்த சில வயர் எடுக்கிறோம், ஓகேவா? ஒரு வயர் எடுக்கிறோம், அந்த வயரை சுத்தி நம்ம ஒரு லூப்பை அசியூம் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அசியூம் a loop which is at a distance x, okay, sorry, which is at a distance r from the center of this wire. So அந்த வயரோட சென்டர் இருந்து r ரேடியஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் லூப்பை நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சர்க்குலர் லூப் எடுத்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எந்த ரீஜன்ல இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து இப்படி இருக்கும் இல்லையா? மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷனும் இருக்கும். அதே மாதிரி டிஎல் நம்ம எடுக்கக்கூடிய லென்த் எலிமெண்ட் இல்லையா? ஸ்மால் லென்த் எலிமெண்டோட டைரக்ஷன் எந்த, ஐ மீன் அந்த ஸ்மால் லென்த் எலிமெண்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? அதுவே சேம் அந்த டிஎல் அந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும் இல்லையா? ஸோ B and DL will be in the same direction இல்லையா? Will be in the same direction, right? Will be in the same direction. So இதோட cross product, sorry, cross product இல்ல, இதோட dot product என்னவா இருக்கும்? What will be the dot product of these two? B dot dl is equal to B dl cos theta. இங்க ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல இருக்கு, சேம் டைரக்ஷன்ல இருந்தா angle will be 0, right? 0, that is equal to B dl இல்லையா? B dl இருக்கும் இல்லையா? So cos theta ஓட வேல்யூ என்ன? Cos 0 1. So the resultant will be B dl. Okay, so நம்ம dl னா என்ன? It is a small length element, right? So நம்ம இந்த ஸ்மால் லென்த் எலிமெண்ட் எடுக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த மொத்த சர்க்குலர் லூப்புக்கும் நம்ம அந்த ஸ்மால் எலிமெண்ட்டை இன்டகிரேட் பண்ணணும் இல்லையா? பிகாஸ் நம்ம லென்த் டிஎல் நம்ம ப்ரீவியஸா இந்த பர்டிகுலர் ஃபார்முலா டிவைட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? ஒரு ஸ்மால் லென்த் எலிமெண்ட் எடுத்தோம், we took it throughout the entire wire and we integrated இல்லையா? அதே மாதிரி இங்க வந்து இந்த ஸ்மால் எலிமெண்ட் எடுக்கிறோம், அந்த ஸ்மால் எலிமெண்ட் we are integrating it throughout the entire circular loop. ஓகே, அந்த என்டையர் சர்க்குலர் லூப்ல இன்டகிரேட் பண்றோம். பட் இதுல மெயின் விஷயம் என்னன்னா, இந்த சர்க்குலர் லூப் எங்க இருந்து ஆரம்பிக்குது? இங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னா இங்க தான் முடியும், இங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னா இங்க தான் முடியும். பிகாஸ் இட் இஸ் அ க்ளோஸ்ட் லைன் இல்லையா? ஒரு க்ளோஸ்ட் லூப்பா தான் இருக்கு. ஒரு சிங்கிள் லைன் ஸ்ட்ரைட் லைன் மாதிரி ஒரு பிகினிங் ஒரு எண்ட் எல்லாம் கிடையாது. இட் இஸ் அ க்ளோஸ்ட் லூப். ஸோ இந்த க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் பிடிஎல் இல்லையா? closed integral of BDL, because இது வந்து circular loop வந்து ஒரு closed wire இல்லையா? So integral of BDL is equal to என்ன? mu naught I by 2 pi r, ஏன்னா b ஓட வேல்யூ அதுதான் நமக்கு தெரியும், into DL of closed integral, that is equal to integral of mu naught I by 2 pi r. இதெல்லாம் வந்து constant இல்லையா? mu naught I by 2 pi r, r வந்து constant இருக்கும் because it's the radius, right? So mu naught I by 2 pi r integral of dl, sorry, closed integral of dl. So in the closed integral of dl ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? First of all, in the dl என்ன? We are taking a small element, அதுதான் dl. So closed integral of dl னா அந்த மொத்த circular loop ஓட length தான் அது ஈக்குவலா இருக்கும் இல்லையா? மொத்த சர்க்குலர் லூப்போட லென்த். சோ இந்த மொத்த சர்க்குலர் லூப்போட லென்த் என்னவா இருக்கும்? What will be the length of the circle? The length of the circle will be equal to its circumference இல்லையா? அதோட circumference-க்கு ஈக்குவலா இருக்கும். What is the value of circumference? Circumference is equal to 2 pi radius இல்லையா? 2 pi radius. So நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? mu naught I by 2 pi r into 2 pi r. So cancel பண்ணா என்ன வரும்? We will get the relation as closed integral of B dl is equal to mu naught I இல்லையா? mu naught I. So இந்த particular relation தான் நம்ம Ampere's Circuital Law னு சொல்றோம். ஒரு சர்க்யூட்னா என்ன? ஒரு closed region இல்லையா? சர்க்யூட்னா நம்ம லைக் ஓப்பன் சர்க்யூட், க்ளோஸ் சர்க்யூட் உங்களுக்கு தெரியும், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இருந்து. ஸோ அந்த மாதிரி க்ளோஸ்ட் சர்க்யூட்ல நம்ம இஃப் வி ஆர் பாசிங் அ கரண்ட் ஐ, the product of the magnitude of the magnetic field and the length will be equal to mu naught times the current in the loop. ஓகேவா? mu naught times the current in the loop. ஓகே, ஸோ இந்த டெரிவேஷன் வந்து உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். நீட் பிசிக்ஸ் பொறுத்த அளவுக்கு நமக்கு இந்த டெரிவேஷன் முக்கியம் இல்லை, பட் அந்த டெரிவேஷன் தெரிஞ்சா மட்டும்தான் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபார்முலா ப்ராப்பர்லி.
ஓகேவா? Okay, so the line integral of B around any closed path. Okay, so the line integral of B, okay, line integral of B around any closed path, right? Closed path will be equal to mu naught times the total current crossing that area. Okay, so இந்த மாதிரி ஒரு லூப் இருக்குன்னா அந்த லூப் எந்த ரீஜன் இருக்கோ அந்த ரீஜனுக்குள்ள என்ன கரண்ட் போகுதோ, ஓகே, the total current crossing that area. ஓகே, அதுதான் நம்ம எடுக்கணும். ஃபைன். இதே மாதிரி நம்ம ஒரு முக்கியமான ஃபார்முலா படிச்சிருந்தோம், Gauss law இல்லையா? Gauss lawக்கு சிமிலர் தான். Gauss lawல வந்து we are taking the net charge enclosed by the surface. இதுல வந்து we are taking the current enclosed by the loop. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, mu naught I. So this works only if B inside the loop is constant. Okay va? So integral of B dot dl equal to mu naught I. In the formula நமக்கு work ஆகணும்னா B should be constant. Suppose constant இல்லாட்டி என்ன ஆகும்? ஒவ்வொரு பாயிண்ட் இதுல வந்து நம்ம dl மட்டும் தான் வேரி பண்றோம், ரைட்? இதுல வந்து B கான்ஸ்டன்டா வச்சு dl ஓட வேல்யூ மட்டும் வேரி பண்ணி தான் இந்த ஃபார்முலாவை கொண்டு வரோம். சப்போஸ் அந்த BA மாறிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? we will get a very very complex formula. So B constant இல்லாட்டி இந்த formula வந்து work ஆகாது. Okay, so the main condition for Ampere's circuital law to work is that B should be a constant. Okay, okay, so இதுல நம்ம ஆல்ரெடி சொல்லி இருந்தோம், இந்த மாதிரி ஒரு லூப் இருக்கும், அந்த லூப்ல வந்து கரண்ட் இப்படி போகுது. ஸோ அந்த கரண்டோட we are taking the current for this Ampere Circuital Law நம்ம சொல்லிட்டோம். அந்த கரண்ட்டை நம்ம எப்படி எடுக்கிறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கரண்ட்டை எப்படி எடுக்கிறதுன்னு நமக்கு தெரியணும்னா we need to understand what is right hand thumb rule. இது வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பண்ணியிருக்கோம், பட் ஸ்டில் ரைட் ஹேண்ட் thumb rule படி என்னன்னா we take our right hand and அந்த ரைட் ஹேண்ட்ல தம்ப் எந்த டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணுதோ அந்த டைரக்ஷன் தான் கரண்ட், அண்ட் மீதி ஃபிங்கர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணுதோ தட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேவா? ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, லைக் இன் ப்ரீவியஸ் கிளாஸஸ் தம்ப் தான் கரண்ட், ஸோ தம்ப் இப்படி இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதுவா இருக்கும்னு சொன்னோம். இப்போ வந்து நேரம் ரிவர்ஸ். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருந்தா கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன் இருக்கும். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். இது வந்து ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல், இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதை வச்சு நீ எப்படி சார் நீங்க கரண்ட்டை கண்டுபிடிக்க போறீங்கன்னு பார்த்தா that is a sign convention. So suppose நீங்க எடுக்கக்கூடிய கரண்ட் ஒரு லூப் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த லூப்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து இப்படி இருக்குன்னா ஃபைன், இதுதான் நீங்க எடுக்கக்கூடிய லூப்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் டைரக்ஷன். ஸோ அந்த மாதிரி இருந்தால், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இதே எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இது எடுக்கிறோம்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் படி இந்த டைரக்ஷன்ல வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு கரண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கணும் வைக்கிறோமா, ரைட்? இப்படி வைக்கிறோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஸோ கரெக்டா வருது இல்லையா? இந்த டைரக்ஷன்ல இருந்தா தம்ப் வந்து எந்த டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணுது? டுவர்ட்ஸ் த அப் ரீஜியன். ஸோ இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து லூப்ல போகுதுன்னா the current should be in the upward direction இல்லையா? upward direction. So right hand thumb rule படி கரண்ட் எந்த டைரக்ஷனை குறிக்குதோ அந்த டைரக்ஷன் தான் நமக்கு பாசிட்டிவ் டைரக்ஷன் இல்லையா? ஸோ இந்த ரீஜியன்ல நமக்கு இந்த கரண்ட் வச்சு நமக்கு வரக்கூடிய கரண்ட் வந்து upward directionல போனா தான் it should be positive. So I1 is a positive value here. அதே மாதிரி I2 மேல தான் போகுது, so I2 is also positive. But I3 என்ன ஆகுது? I3 is coming downwards இல்லையா, கீழே வருது. So it will be negative. Okay, I3 will be negative. Okay வா? Okay, so இதுதான் net current. நம்ம Gauss lawல நம்ம net charge கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே மாதிரி இங்க நம்ம net current கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ Gauss law வந்துட்டு we are taking the value as, I mean Ampere Circuit law வந்துட்டு BDL equal to mu naught into total current இருக்கிறோம். இந்த total current நம்ம இந்த சைன் கன்வென்ஷன் வச்சு தான் நம்ம போடணும். ஓகேவா? ஓகே, ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, ஸோ இதுதான் நம்ம சைன் கன்வென்ஷன் ஃபார் Ampere Circuital law. ஓகேவா? ஓகே.
So conditions for applying this Ampere Circuital Law. In the Ampere Circuital Law நம்ம apply பண்ணனும்னா we need to have certain conditions இல்லையா? நம்ம Gauss's law என்ன பண்ணோம்? இதே மாதிரி certain conditions வேணும். Like electric field வந்து perpendicular இருக்கணும். அந்த மாதிரி நிறைய conditions வச்சு தான் we were able to put this particular we are able to apply Gauss's law இல்லையா? அதே மாதிரி இந்த Ampere Circuital Law நம்ம apply பண்ணனும்னா we need to have certain conditions. அதுல first and foremost condition என்னன்னா at every point of the closed path B should be parallel to DL. Okay, so இந்த லூப் எடுக்கறோம்னு வெச்சுக்கோங்களேன். B ஓட வேல்யூ B ஓட டைரக்ஷன் என்னவா இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல போகுது. நம்ம எடுக்கக்கூடிய DL ஓட டைரக்ஷன் என்னவா இருக்கும்? DL ஓட டைரக்ஷனும் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும் இல்லையா? ரைட்? அந்த B எந்த டைரக்ஷன்ல போகுதோ அந்த டைரக்ஷன்ல தான் DL இருக்கும். So B and DL should be in the same direction or at least it should be parallel இல்லையா? Suppose DL வந்து இந்த டைரக்ஷன்ல வந்தாலும் பரவாயில்ல, பட் அந்த டைரக்ஷன்ல வந்தாலும் it will still be parallel to B இல்லையா? So இதுதான் most important first condition, B should be parallel to DL, right? அதே மாதிரி the magnetic field has the same magnitude B at all places on the closed path. So நம்ம ஒரு closed path எடுக்கிறோம்னா அந்த closed pathல அத்தனை regionலயும் there should be a magnetic field B. Okay, magnetic field B, and அந்த magnetic field B ஓட value it should be the same throughout the entire loop. So இங்க அதோட வேல்யூ வந்து B வருதுன்னா இங்கேயும் அதே B தான் வரணும், இங்கேயும் B தான் வரணும். So throughout the entire loop வந்து வேல்யூ வந்து சேமா இருக்கணும். சேமா இருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த லாவை அப்ளை பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி Ampere Circuital Law holds for steady currents which do not change with time. So நம்ம Ampere Circuital Law ஓட ஸ்டேட்மெண்ட் என்ன? Closed integral of B dl equal to mu naught into current இல்லையா? mu naught into current. அந்த current வந்து எப்படி இருக்கணும்னா it should be a constant current. ஓகேவா? it should be a constant current. So constant current னா அந்த current ஓட வேல்யூ வந்து it should be the same always. இடையில வேரி ஆக கூடாது. ஓகேவா? இடையில வேரி ஆக கூடாது. ஒரு எஸ்கலேட்டர் மாதிரின்னு வெச்சுக்கோங்களேன். ஒரு எஸ்கலேட்டர்ல ஸ்பீட் வந்து சேமா தான் இருக்கும். ஓகே ஓகே, so the current should be of steady value. சர்வேஷ், ஹாய் சர்வேஷ், என்ன எல்லாரும் லேட்டா வரீங்க இன்னைக்கு? 7:30 இல்ல, இதுக்கு முன்னாடி எல்லாம் 7:30க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? 7:30 இல்ல டைமிங், the timing is 7 o'clock. ஓகேவா? இந்த 2 days வந்து as I told you there was a technical problem, அதனால டிலே ஆயிருச்சு. அந்த மாதிரி டிலே இனி ஆகாது. ஓகே 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 சர்வேஷ், ஓகே ஓகே. So these are the conditions for applying Ampere's law. ஓகேவா? ஓகே, ஸோ நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி we have this similarity இல்லையா? Ampere Circuital Lawக்கும் இந்த Gauss's Lawக்கும் ஒரு வித சிமிலாரிட்டி இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி Biot-Savart's Lawக்கும் Coulomb's Lawக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. ஸோ நம்ம அனலாகஸா போடலாமா? ஓகே, ஸோ கம்பேர் பண்ணி போடலாம். ஸோ Coulomb's Law என்ன போடுவோம்? வாட் இஸ் Coulomb's Law? Coulomb's Law is F is equal to K Q1 Q2 by R square. அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா it is equal to E into K Q by R square இல்லையா? E equal to K Q by R square. அதுவே Biot-Savart's law தான் அதோட ஈக்குவலண்ட். ஓகே, அதாவது எலக்ட்ரிசிட்டியில Coulomb's lawனா மேக்னட்டிசம்ல இட்ஸ் Biot-Savart's law. Biot-Savart law அதுல E இல்ல B is equal to mu naught by 4 pi IDL sin theta by R square. இதெல்லாம் வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணி இந்த DL மொத்த லென்த்துக்கு இழுக்கணும் இல்லையா? ஸோ Coulomb's law என்ன ஒர்க் பண்ணுதோ இந்த எலக்ட்ரிசிட்டியில இந்த Coulomb's law என்ன ஒர்க் பண்ணுதோ அதே தான் மேக்னட்டிசம்ல Biot-Savart's lawவும் பண்ணுது. அதே மாதிரி Gauss's law என்ன? வாட் இஸ் Gauss's law? The electric flux இல்லையா over any closed surface is equal to the net charge enclosed by the surface by epsilon naught. இது வந்து Gauss's law which is for electricity or electrostatics. அதுவே நமக்கு magnetismல we will have Ampere Circuital Law, right? Ampere Circuital Law. ஓகேவா? Ampere Circuital Law. இல்லப்பா இல்ல
ரிப்ளை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வருது. உங்கள் ஏரியாவில் மைக் லைக் ஏதாச்சும் நெட் டெரர் ஏதாச்சும் இருக்கா மேபி? ஓகே, ஸோ நோ இஷ்யூஸ். கண்டிப்பாக ஏதாச்சும் டவுட் இருந்தால் அப்பவே கேட்டுருங்க, ஓகேவா? ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஸோ முடிஞ்சால் நீங்கள் பார்த்து ஏதாவது டவுட் பார்க்கும்போதே அப்பவே சொல்லிடுங்க. இல்லாட்டி நம்ம ஒரு 2-3 ஸ்லைட்ஸ் வந்து முன்னாடி போனதுக்கப்புறம் ஏதாச்சும் சொன்னோம்னா. ஓகே பை ரோஜா. ஓகே ஹாய், நீங்கள் வந்துட்டீங்களா? Fine. Okay, so Ampere Circuit Law படி நமக்கு Gauss's law வந்து it is net charge, இங்க வந்து it will be net current. ஓகேவா? So closed integral of B dl will be equal to mu naught times net current. இவ்வளவுதான் difference. பயோ நோட்ஸ் வந்து போட்டுருவாங்கப்பா, டோன்ட் வரி, கண்டிப்பா போட்டுருவாங்க. சிவசக்தி கண்டிப்பா போடுவாங்க. மேபி I told you there was a small technical delay. The previous 2 days மொத்தமா ஒரு எரர் இருந்துச்சு, அது இனி இருக்காது, டோன்ட் வரி. ஸோ கண்டிப்பா நோட்ஸ் வந்து போட்டுருவோம், ஓகேவா? டோன்ட் வரி. ஓகேப்பா, ஓகே. ஸோ கூலும்ஸ் லாவுக்கு என்ன, எலக்ட்ரிசிட்டியில கூலும்ஸ் லானா, மேக்னட்டிசம்ல பயோட் சாவர்ட்ஸ் லா. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டியில காஸ் லானா ஆம்பியர், மேக்னட்டிசம்ல இட்ஸ் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. ஓகேவா? ஓகே, அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் Gauss's law அண்ட் Ampere Circuit Law வந்து ஒரு சிமிலாரிட்டி இருக்குன்னு. வாட் இஸ் தட் சிமிலாரிட்டி? ஸோ இதுல வந்து நம்ம நெட் சார்ஜ் எடுக்கிறோம் இல்லையா, இதுல வந்து நெட் சார்ஜ் எடுக்கிறோம்னா இதுல வந்து நம்ம நெட் கரண்ட் எடுக்கிறோம். ஓகே, நெட் கரண்ட் எடுக்கிறோம், ரைட்? அதே மாதிரி இதுல வந்து நம்ம E into dA எடுக்கிறோம். வாட் இஸ் dA? இட் இஸ் த சர்ஃபேஸ் இன்டெக்ரல். ஸோ இதுல வந்து சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி இங்க வந்து we are taking the, ஓகே, இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா we are taking the line integral of the magnetic field. ஓகேவா? line integral of magnetic field. அவ்வளவுதான். இது வந்து லைக் இது வந்து உங்களுக்கு பெருசா யூஸ் என்னன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஃபார்முலாஸ் வந்து ஈஸியா உங்களால ஞாபகம் வைக்க முடியும். ஓகேவா? ஸோ நல்லா எகெயின் ஜஸ்ட் ஃபார் கம்பேரிஷன் நான் போட்டு வைக்கிறேன். பிகாஸ் இப்படி போட்டாதான் உங்களுக்கு கொஞ்சம் கூட ரொம்ப ஈஸியா வந்து உங்களால ஞாபகம் வைக்க முடியும். ஓகே, பிகாஸ் திஸ் ஃபார்முலா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? மியூ நாட், மியூ நாட்னு போடுறேன் பாருங்க, கியூ டெட் பை எப்சிலான் நாட். இதுல வந்து B டாட் dl இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் I நெட் இல்லையா, நெட் கரண்ட் இல்லையா. ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் ஜஸ்ட் சிமிலாரிட்டிஸ். இது வச்சு நீங்க இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வைக்கலாம். ஓகே, ஸோ இது ரிலேட்டடான கொஞ்சம் குட்டி ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாமா, ஜஸ்ட் டு ஸ்ட்ரெங்தன் யுவர் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங். Okay, so write the equation for Ampere Circuital Law for the Amperial loop as shown below. Amperial loop வந்து வேற ஒன்றும் இல்லை, it is like a Gaussian surface. So அந்த பாயிண்ட் நம்ம விட்டுட்டோம். So இதுல வந்து நம்ம Gaussian surface எடுப்போம் இல்லையா, surface எடுக்கிறோம், like surface integral of electric field எடுப்போம். So we will take a Gaussian surface, right? Gaussian surface. But இதுல வந்து நம்ம என்ன பண்றோம், we are taking a line integral. So line integral படி எடுத்தா நம்ம எடுக்கக்கூடியது லைக் நம்ம எடுக்க வேண்டியது சர்ஃபேஸ் இல்ல, இங்க வந்து சர்ஃபேஸ் இன்டெக்ரல். ஸோ Gaussian surface, இங்க வந்து லைன் இன்டெக்ரல். ஸோ நம்ம லைன் இன்டெக்ரல் மாதிரி லைன் தான் எடுக்கணும். அந்த லைனை தான் நம்ம ஆம்பீரியன் லூப்னு சொல்றோம். ஏன் லூப்னு சொல்றோம், நம்ம எடுக்கிறது ஒன்றும் சாதாரண லைன் இல்லையே, நம்ம எடுக்கிறது லைன் வந்து இட் இஸ் அ க்ளோஸ்ட் லைன் இல்லையா, ஒரு க்ளோஸ்ட் லைன். க்ளோஸ்ட் லைன்னா இட் இஸ் அ லூப், ரைட்? இட் இஸ் அ லூப். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ அதே மாதிரி write the equation for Ampere Circuital Law for the Amperial loop as shown below. So இந்த மாதிரி ஒரு லூப் கொடுத்திருக்காங்க, அந்த லூப் குள்ள என்னெல்லாம் கரண்ட் போகுதோ அதை வச்சு தான் நம்ம இந்த Ampere Circuital Law ஓட ஈக்குவேஷன் நம்ம போடணும். So what is the equation? Integral of B dl is equal to mu naught into I net இல்லையா, நெட் கரண்ட் வந்து நம்ம போடணும். So students யாராச்சும் உங்களுக்கு லைக் யாராச்சும் வந்து இது போடுங்க பார்ப்போம். Does anyone have any idea? No one. Okay, so நானே போடுறேன். So இதுல வந்து what is the net current?
So now already சொல்லியிருந்தேன் we have a sign convention. So right hand thumb rule படி அந்த right hand thumb rule க்கு match ஆச்சுனா we will take the current as positive, match ஆகாட்டி we will take the current as negative இல்லையா, current as negative. So இந்த region எடுப்போமே, current எந்த directionல போகுது, இப்படி வருது, இப்படி போகுது, இப்படி போய் இப்படி வந்து மறுபடியும் இப்படி போகுது இல்லையா, ஒரு லூப் மாதிரி, ரைட்? நம்ம பைக்ல டிரைவிங் டெஸ்ட்க்கெல்லாம் போடுவோம், இந்த மாதிரி தானே போடுவோம், அந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி லூப்ல வரும்போது லைக் இட் இஸ் கோயிங் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். ஸோ ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் படி நம்ம எப்படி போடணும், ஃப்ரம் ஹியர் டு ஹியர் இல்லையா, அப்போ இப்படி லைக் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் இல்லையா, ரைட், ஹியர் டு ஹியர். ஸோ இந்த ரீஜன்ல நமக்கு current it should be in the downward direction. Okay, downward direction. So downwards is positive இல்லையா, downwards is positive. ஆனா இந்த ரீஜன்ல நமக்கு எப்படி வருது, இப்படி வருது இல்லையா, ரைட், இந்த டைரக்ஷன்ல போகுது. சோ இந்த டைரக்ஷன், சோ இந்த ரீஜன்ல upward is positive. Okay, upward is positive. So from this to this downward is positive, but from here to here, okay, let me wear color போடுறேனே, இதுக்கு சும்மா வம்பு. Okay, so from here to here upwards is positive. Okay, upwards is positive. So in the particular sign convention which நம்ம போடலாமா, so what will be the net current, I net will be equal to, so இங்க current வந்து downwards இருந்தா தான் positive, இங்க I1 வந்து மேல போகுது, so மேல போனா the current will be negative இந்த ரீஜன்ல இல்லையா. so minus I1, அதே மாதிரி I2 வந்து current வந்து கீழே தான் வருது இல்லையா, கீழே வரதுனால it should be positive because downwards is positive, plus I2. அதே மாதிரி இந்த ரீஜன்ல current I3 is going upward and இந்த லூப் இல்லையா, இந்த லூப்ல வந்து நமக்கு upward போனா தான் it will be positive, so it will be I3. அதே மாதிரி இந்த ரீஜன்ல நமக்கு upwards போனா தான் it will be positive again, so it will be plus I4. ஓகேவா? ஓகேப்பா, அது வந்து மாதவன். ஓகே, ஸோ உங்களுக்கு கரெக்ட், நீங்க லேட்டா ஜாயின் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டவுன்வர்ட் நெகட்டிவ் அண்ட் அப்வர்ட் பாசிட்டிவ் வந்து எப்பவும் கிடையாது. ஓகேவா? நம்ம அதை எப்படி சூஸ் பண்ணணும்னா we have to check if it matches the right hand thumb rule. ஓகே, ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். ஸோ நீங்களே உங்க தம்பு எடுத்துக்கோங்களேன், நான் கேமரால இருக்கிறதால கரெக்டா என்னால காமிக்க முடியாது. ஸோ நீங்களே உங்க தம்பு எடுத்துக்கோங்க. ஸோ உங்க தம்பு எடுத்துப்போ கரண்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல போகும், மேல டைரக்ஷன்ல போகும், அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் பி இன் திஸ் டைரக்ஷன், ரைட், இன் திஸ் டைரக்ஷன். ஸோ சப்போ இந்த ரீஜன்ல வந்து கரண்ட் எப்படி போகுது, இட் இஸ் கோயிங் இன் திஸ் டைரக்ஷன் இல்லையா, இன் திஸ் டைரக்ஷன். ஸோ அப்வர்ட் கரண்ட் வருதுன்னா, ஓகே, அப்வர்ட் கரண்ட் வருதுன்னா நமக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருந்திருக்கணும், லைக் இதுதான் அப்வர்ட் கரண்ட் இல்லையா, இந்த டைரக்ஷன்ல இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஷுட் ஹேவ் பீன் லைக் திஸ், ரைட், நான் இப்படி வைக்கிறேன், இட் ஷுட் ஹேவ் பீன் லைக் திஸ் இல்லையா, இந்த டைரக்ஷன்ல வரும். ஸோ இந்த டைரக்ஷன்ல வந்திருந்தா மட்டும்தான் நமக்கு கரண்ட் வந்து பாசிட்டிவ். எப்போ கரண்ட் வந்து மேல போனா இட் ஷுட் பி பாசிட்டிவ். பட் நமக்கு இந்த ரீஜன்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி வருது, இப்படி வருது, லைக் இப்படி வரது இல்ல, மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இப்படி வருது. ஸோ we will just reverse it. Okay, லைக் திருப்பி பாருங்க, தலை திருப்பி பாருங்க, அப்படி பார்த்தா the magnetic field is in this direction இல்லையா, like this direction, right, in the direction. So அதாவது ரைட் ஹேண்ட் தம்போட நீங்க இப்படி வைப்பீங்க இல்லையா, இந்த ரீஜன்ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இப்படி போறதால நம்ம இப்படி வைக்கணும் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல. ஸோ ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வைக்கிறதால இப்போ டவுன்வர்ட்ஸ் மட்டும் தான் பாசிட்டிவ். பட் நமக்கு இங்க என்ன, ரெண்டு லூப் இருக்கு, ரைட், நமக்கு ரெண்டு லூப் இருக்கு. ஸோ இந்த லூப்ல இப்படி வரும், ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் படி இப்படி வரும், அண்ட் இந்த லூப் ஆனா நார்மல் லூப் தான், தலை திருப்பி எல்லாம் போகல, ஸ்ட்ரைட்டா தான் வரும். ஓகே, ஸோ இந்த ரீஜன்ல கீழே போனா தான் பாசிட்டிவ், அண்ட் இந்த ரீஜன்ல மேல போனா தான் பாசிட்டிவ். ஓகேவா? ஓகே, இஸ் இட் ஃபைன் மாதவன்? புரியாட்டி சொல்லுங்க, மறுபடியும் சொல்றேன், இட்ஸ் நாட் an issue. ஓகே, ஸோ நீங்க எப்போ பண்ணாலும் அந்த லூப்ல ஒரு லூப் எடுக்கிறீங்கன்னா யூ நீட் டு என்ஷோர் தட் யூ செக் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். ஓகே, எடுத்தோடனே டவுன்வர்ட்ஸ்னா பாசிட்டிவ், ஐ மீன் டவுன்வர்ட்ஸ்னா நெகட்டிவ், அப்வர்ட்ஸ்னா பாசிட்டிவ்னு சொல்லி நீங்க எடுக்காதீங்க. ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை வச்சு நீங்க செக் பண்ணுங்க, அந்த லூப் டைரக்ஷன் வச்சு செக் பண்ணுங்க. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு ட்ரிக் சொல்றேன். ஓகேவா? ஓகே,
இங்க கேட்டது நல்லா போச்சு. அட ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ 2 கேசஸ் எடுக்கலாம். ஓகேவா? வேண்டகிராஃப் அண்ட் சைக்ளோட்ரான் வந்து வேண்டகிராஃப் நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன்ப்பா ப்ரீவியஸ் கிளாஸ்ல, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எடுத்துட்டேன். சைக்ளோட்ரான் வந்து ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் இட் இன் ஃபியூச்சர் கிளாஸஸ். ஓகேவா? ஓகே, டோன்ட் வரி, கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாமே. ஓகே, ஸோ இந்த ரீஜன்ல நமக்கு எந்த டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுது? இன் திஸ் டைரக்ஷன் இல்லையா? இப்படி இப்படி போனா வாட் இஸ் இட்? இட் இஸ் கிளாக் வைஸ் இல்லையா? ஸோ கிளாக் வைஸ் போனா அட என்னப்பா இது, சரி நான் இங்கேயே போடுறேன், சும்மா டேபிள் தான் வேண்டாம். கிளாக் வைஸ் போனா டவுன்வர்ட்ஸ் தான் பாசிட்டிவ். ஓகே, டவுன்வர்ட்ஸ் தான் பாசிட்டிவ். இங்க வந்து கிளாக் வைஸ் போகுது இல்லையா? downwards தான் பாசிட்டிவ். அண்ட் இந்த ரீஜன்ல வந்து இந்த டைரக்ஷன்ல போகுது இல்லையா? the current is going in this direction. so இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா? நம்ம பொதுவாக ஆன்டி கிளாக் வைஸ்னா பாசிட்டிவ் எடுப்போம் அண்ட் கிளாக் வைஸ் வந்து நெகட்டிவ் எடுப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்க வந்து அப்வர்ட்ஸ் பாசிட்டிவ். நீங்க இந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் வச்சு சில பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். இது மட்டும் பாத்துக்கோங்க. நீங்க எடுக்கக்கூடிய லூப்ல கிளாக் வைஸ்னா டவுன்வர்ட்ஸ் பாசிட்டிவ், எடுக்கக்கூடிய லூப்ல ஆன்டி கிளாக் வைஸ்னா அப்வர்ட்ஸ் வந்து பாசிட்டிவ். ஓகேவா? இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து எதை குறிக்குது? டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். ஓகே, டைரக்ஷன் ஆஃப் ஐ இல்லையா? டைரக்ஷன் ஆஃப் ஐ அண்ட் ஐ மீன் டைரக்ஷன் ஆஃப் இந்த லூப்ல இருக்கு இல்லையா? இன் லூப். ஓகே, டைரக்ஷன் ஆஃப் பை இன் லூப். ஓகேவா? ஸோ அந்த லூப்ல நீங்க இருக்கக்கூடிய டைரக்ஷன் பொறுத்து, ஓகே, ஸோ அந்த லூப்ல நீங்க எடுக்கக்கூடிய டைரக்ஷன் பொறுத்து யூ வில் சூஸ் whether upwards is positive or downwards is positive. ஓகேவா மாதவன்? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? Is there anything I need to clear? Anyone? ஓகேவா? இந்த டேபிள் ஓகேவா? ஓகேப்பா, ஓகே. ஸோ நீங்க வந்து ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் இப்படி உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு புரியுது. ஸோ நீங்க சிம்பிளா பார்த்துக்கோங்க. கிளாக் வைஸ் கீழே பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ் மேல பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ ஐநெட் வந்து இது. ஸோ பி டாட் டிஎல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐநெட்டோட வேல்யூ என்ன? -i1 பிளஸ் i2 பிளஸ் i3 பிளஸ் i4. ஓகேவா? ஃபைன். ஸோ அவ்வளோதான் எடுக்கணும். நீங்க லூப் பார்த்துக்கோங்க. அந்த லூப்ல இந்த ஃப்ளோ வந்து எந்த டைரக்ஷன்ல வருதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த டைரக்ஷன் படி யூ ஜஸ்ட் நீட் டு சூஸ் த ப்ராப்பர் சைன் ஃபார் கரண்ட். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஓகே ஓகே. அதே மாதிரி ரைட் ஈக்குவேஷன் ஃபார் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா ஃபார் த ஆம்பீரியல் லூப் ஹியர். ஸோ நான் போடணுமா இல்லை நீங்க நான் வெயிட் பண்ணிட்டு நீங்க போடுவீங்களா? லெட்ஸ் சி. நானும் போடுறேன், சைட்ல நானும் போடுறேன், நீங்களும் என்ன கூட ஃபாஸ்டா போட்டுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ பி க்ளோஸ் இன்டெக்ரல் பி டிஎல். நான் ஸ்லோவாக தான் போவேன், நீங்க போடுங்க, நான் பார்க்குறேன். மியூ நாட் ஐ நெட். இங்க வந்து கரண்ட் இந்த டைரக்ஷன்ல போகுது. ஓகே, இப்படி போகுது. அட என்னப்பா, யாராச்சும் நான் பண்றேன்னு சொல்லுங்கப்பா. ஒருத்தனாச்சும் சொல்லுங்க இல்லையா? சரி, ஓகே ஓகே. ஸோ இந்த டைரக்ஷன்ல தான் ஃப்ளோ போகுது இல்லையா? இப்படி வருது. ஓகேப்பா, பண்ணு 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 பண்ணு, நான் பார்க்குறேன். சரி, ஓகே. நீங்க உட்காந்து லைக் டிலே பண்ணாம, ஐ மீன் டிலே பண்ண வேண்டாம். இந்த டைரக்ஷன்ல எது டவுன்வர்ட்ஸா பாசிட்டிவ் இல்ல அப்வர்ட்ஸா பாசிட்டிவ் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த லூப்ல 2 லூப் இருக்கு இல்லையா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லூப் அண்ட் திஸ் இஸ் த செகண்ட் லூப். ஓகே, இந்த 2 லூப்ல அப்வர்ட்ஸா பாசிட்டிவ் இல்ல டவுன்வர்ட்ஸா பாசிட்டிவ் சொல்லுங்க பார்க்கலாம். which is the positive direction? அண்ட் நீங்க ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். மாதவன் சொன்னதால கரெக்ட், தேங்க்யூ ஃபார் தட். நீங்க கிளாக் வைஸ் ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் செக் பண்ணி பாருங்க. ஓகே 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 ஓகேப்பா, ஓகே ஓகே. வைரோஜான்னு போட்டிருக்கீங்க. உங்க நிஜமான பேரு பைரோஜாவா? வாட் இஸ் யுவர் ஆக்சுவல் நேம்? அதை நீங்க கரண்டோட டைரக்ஷன் சொல்லாதீங்கப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் லூப்ல, இந்த ஃபர்ஸ்ட் லூப் இருக்கு இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் லூப்ல டவுன்வர்ட்ஸா பாசிட்டிவ் இல்ல அப்வர்ட்ஸா பாசிட்டிவ்னு சொல்லுங்க பாப்போம்.
Okay, so in the region what is the direction? Yeah, in the direction, right? Anti-clockwise. இது வந்து anti-clockwise. Okay, Madhavan correct. Bairoja, sorry. நீங்க கொஞ்சம் லைக் கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்டி கிளாக்வைஸ்னால தான் இது பாசிட்டிவ். ஓகே, ஆன்டி கிளாக்வைஸ் தான் பாசிட்டிவ். ஓகேவா? அப்போ ஆன்டி கிளாக்வைஸ்ல அப்வர்ட்ஸ் தான் பாசிட்டிவ். இதுல வந்து எந்த டைரக்ஷன்ல வரும்? ஓகே, மாதவன் கரெக்ட். கிளாக்வைஸ் இது வந்து டவுன்வர்ட்ஸ் தான் பாசிட்டிவ் இல்லையா? டவுன்வர்ட்ஸ் தான் பாசிட்டிவ், ரைட்? டவுன்வர்ட்ஸ் தான் பாசிட்டிவ். ஓகேவா பைரோஜா? உங்க பேர் எனக்கு தெரியல, அதனால பைரோஜான்னு சொல்லிட்டு இருக்கேன். வாட் இஸ் யுவர் ஆக்சுவல் நேம்? போயிட்டீங்களா? ஓகே, ஃபைன். ஸோ இது ஆன்டி கிளாக்வைஸ்னா upwards will be positive and counter clockwise, அதாவது நார்மல் கிளாக்வைஸ்னா ஆமாப்பா, ஆமா, தேங்க்யூ, நோ இஷ்யூஸ். ஸோ அது வந்து ஸ்மால் ட்ரிக் தான். ஓகே, ஸோ இங்க வந்து அப்வர்ட்ஸ் தான் பாசிட்டிவ் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் லூப்ல, ஸோ ஐ நெட்னு எடுக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லூப்ல நமக்கு வந்து அப்வர்ட்ஸ் தான் பாசிட்டிவ். பட் I2 எந்த டைரக்ஷன் இருக்கு? டவுன்வர்ட்ஸ் இருக்கு இல்லையா? டவுன்வர்ட்ஸ். ஸோ அப்வர்ட்ஸ் பாசிட்டிவ்னா டவுன்வர்ட்ஸ் வந்து நெகட்டிவ். -I2 பிளஸ். ஓகே, பிளஸ். செகண்ட் லூப்ல நமக்கு அப்வர்ட்ஸ் தான் பாசிட்டிவ் இல்லையா? நமக்கு அப்வர்ட்ஸ் சாரி டவுன்வர்ட்ஸ் தான் பாசிட்டிவ். ஸோ டவுன்வர்ட்ஸ் பாசிட்டிவ்னா அப்வர்ட்ஸ் என்னவா இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். ஸோ இங்க வந்து டவுன்வர்ட்ஸ்ல தான் I3 இருக்கு. ஸோ I3 இஸ் பிளஸ். அதே மாதிரி I4 வந்து டவுன்வர்ட்ஸ் இருக்கு, டவுன்வர்ட்ஸ் தான் பாசிட்டிவ். ஸோ பிளஸ் I4. ஓகே, பிளஸ் I4. ஸோ the angle of B dot dl is equal to mu naught minus I2 plus I3 plus I4. ஓகேவா? இதுல உங்களுக்கு ஒரு டவுட் இல்லையே? ஐநெட் சூஸ் பண்றதுக்காக தான் இந்த ரெண்டு சம்ஸே போட்டேன். ஓகேவா? ஓகே, so is it clear for you? Right? இருக்கீங்களா? மாதவன், பைரோஜா எங்க ஆளை காணும்? ஓகேப்பா, ஓகே, ஃபைன். ஓகே, so I will just rewrite what I told you. Clockwise direction of loop na I mean upward, sorry, downwards தான் பாசிட்டிவ் இல்லையா? downwards is positive. அதே மாதிரி ஆன்டி கிளாக்வைஸ்னா நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு லைக் வரியே பண்ணாதீங்க. நான் இதோடலாம் பயங்கரமா தப்பு பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப சின்ன பாயிண்ட் தானே. இட்ஸ் நாட் அன் இஷ்யூ ஃபார் யூ. நீங்க இப்போ தானே ஸ்டடி பண்றீங்க, ஸோ பிரச்சனையே இல்லை. நாங்களே எக்ஸாமுக்கு போய் தப்பு பண்ணுவீங்க. சப்போஸ் வந்து பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ நீங்க இப்போ தப்பு பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பிகாஸ் தப்பு பண்ணாதான் நீங்க படிச்சு வர முடியும். நீங்க எக்ஸாம்ல தப்பு பண்றதை விட இப்போ தப்பு பண்றது நல்லது தானே இல்லையா? என்னையெல்லாம் பார்த்தா நான் எத்தனை தப்பு பண்றேன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஓகே, ஸோ இந்த Ampere Circuit Law ஒன்று இருக்கு. ஓகே, ஃபைன். பட் இந்த Ampere Circuit Lawவோட யூஸ் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் Ampere Circuit Law? இந்த மாதிரி நம்ம டிரைவ் பண்ணி தனியா இந்த மாதிரி லா கொண்டு வரதுக்கு யூஸ் என்ன? நம்ம காசஸ் லா எதுக்கு யூஸ் பண்ணமோ அதுக்கு மட்டும்தான் இல்லையா? நம்ம இந்த பர்டிகுலர் கூலம்ஸ் லா வச்சு சில ப்ராப்ளம்ஸ் வந்து டிஃபிகல்ட்டா பண்ற வேண்டிய ஸ்டேட்ல வரும்போது காசஸ் லா வச்சு நம்ம சிம்பிளா முடிச்சோம் இல்லையா? அதே மாதிரி பயோட்ஸ் லா வச்சு நம்ம கொஞ்சம் கஷ்டமா போட்டுக்கிட்டு இருந்த ப்ராப்ளம்ஸ் வந்து Ampere Circuit Law வச்சு we can put it very easily. ஓகேவா? ரொம்ப ஈஸியா நம்ம போட முடியும். ஓகே, அதுதான் இந்த Ampere Circuit Lawவோட மெயின் யூஸ். ஓகேவா? ஓகே, ஸோ அது வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ அப்ளைங் Ampere Circuit Law நம்ம என்ன பண்றோம்னா, வாட் we should do is நம்ம காசஸ் லான்னு என்ன பண்ணாமோ அதே தான், பட் கொஞ்சம் டிங்கரிங் மட்டும் பண்றோம். ஓகே, ஸோ Ampere Circuit Lawல காசஸ் லால நம்ம பண்ண மாதிரியே we should draw a diagram and identify symmetries. அது வந்து நம்ம இந்த சம்ஸ் போடும்போது நான் சொல்றேன், பட் அதை வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பட் ஃபார் நவ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ்
நீங்க ஒரு டயக்ராம் வரையணும், அந்த டயக்ராம்ல எந்த வித சிமெட்ரி இருக்கு நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஓகே, அண்ட் அதே மாதிரி யூ ஷுட் சூஸ் அ க்ளோஸ்ட் பாத் ஓவர் விச் the circulation of the magnetic field can be calculated. ஓகேவா? ஸோ காஸஸ் லால காஸியன் சர்ஃபேஸ் நம்ம எடுத்தோம், இதுல ஆம்பியரின் லூப் நம்ம எடுக்கிறோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? அதே மாதிரி அந்த இன்டர்வல் நம்ம எவாலுவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த சைன் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்வர்ட் பாசிட்டிவ் டவுன்வர்ட் பாசிட்டிவ்னு, அதை வச்சு கரண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை வச்சு ஆம்பியர்ஸ் லா அப்ளை பண்ணி நம்ம பியோட வேலை என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் ஷார்ட் புல்லட் பாயிண்ட். ஓகே, ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாம். Okay, so in Ampere Circular Law, the magnetic field possesses which symmetry ன்னு அவங்க கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் கான்செப்ஷுவல் கொஸ்டின் தான். ஸோ நம்ம Ampere Circular Law நம்ம எப்படி அப்ளை பண்ணோம்? ஒரு வயர் எடுத்தோம். ஆமா, இவ்வளோ திக்கான வயர்ல ஒரு சின்ன வயர் தான் எடுத்தோம் இல்லையா? ஒரு சின்ன வயர் எடுத்தோம். அந்த சின்ன வயர்ல நம்ம என்ன பண்ணோம்? we drew a loop around it இல்லையா? we drew a loop around it. ஸோ அந்த லூப் நம்ம வரைஞ்சப்போ ஓகே, இந்த மாதிரி நம்ம ரேடியஸ் எடுத்தோம். அதை வச்சு we found out that the radius will be the same everywhere இல்லையா? இங்க டிஸ்டன்ஸ் ஆர்னா இங்கேயும் ஆர், இங்கேயும் ஆர். ஸோ இது எந்த சிமெட்ரிக் அடியில் வரும்? this symmetry comes under cylindrical symmetry இல்லையா? cylindrical symmetry. ஏன் cylindrical symmetry? ஓகே, ஸ்பெரிக்கல் சிமெட்ரினா, ஸ்பெரிக்கல் சிமெட்ரி லைக் இன் ஸ்பெரிக்கல் சிமெட்ரி நம்ம எந்த டைரக்ஷன்ல எடுத்தாலும் அந்த பாயிண்ட் வந்து அட் அ டிஸ்டன்ஸ் ஆர்ல இருக்கும். பட் இங்க வந்து என்ன, டிஸ்டன்ஸ் ஆர்ல வந்து இந்த டைரக்ஷன்ல எடுத்தா மட்டும்தான். லைக் ஒரு சிடி வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு பிளாட் இது, அந்த இதுல மட்டும்தான். சப்போஸ் நம்ம இந்த டைரக்ஷன்ல எடுத்தா டிஸ்டன்ஸ் வந்து ஆரா இருக்கிறது இல்லையா? சப்போஸ் வந்து இங்க இருந்து எடுத்தா டிஸ்டன்ஸ் வந்து ஆரா இருக்குமா? கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா டிஸ்டன்ஸ் வந்து வேறையா இருக்கும். பட் இந்த பாயிண்ட் இருந்து இந்த பாயிண்ட்க்கு ஸ்ட்ரைட்டா இந்த ஃபார்ம் ஆஃப் சிலிண்டர் நம்ம எடுத்தா மட்டும்தான் தேர் இஸ் அ சிமெட்ரி. ஸோ இது வந்து சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி. ஓகேவா? சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி. ஓகே ஓகே, சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி. பிளானர் சிமெட்ரினா ஓகே, இந்த சிமெட்ரி மட்டும் தான் பிளானர் சிமெட்ரி. ஸ்பெரிக்கல்னா எல்லா டைரக்ஷன்லயும் இருக்கணும், சிலிண்ட்ரிக்கல்னா எல்லா டைரக்ஷன்ல இருக்காது, ஜஸ்ட் ஒரு டிஸ்க் மாதிரி அந்த ரீஜன்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால இது வந்து சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி. உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரினா என்னன்னு தெரியல ஆல்ரெடி, இது 10th உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். தட்ஸ் வை ஐம் ஆஸ்கிங். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரினா என்ன, ஸ்பெரிக்கல் சிமெட்ரினா என்ன, அண்ட் பிளானர் சிமெட்ரினா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேப்பா, ஓகே ஓகே மாதவன், ஓகே ஓகே தென் ஓகே. ஸோ இப்போ லாங் வயர் கேரிங் அ சர்டன் கரண்ட். ஸோ கிவன் ஒரு லாங் வயர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? லாங் வயர். ஸோ வயர் வந்து எந்த ஷேப்ல இருக்கும்? இட் வில் பி a சிலிண்டர் இல்லையா? somewhat of a சிலிண்டர் மாதிரி இருக்கும். ஓகே, produces a magnetic field of B is equal to 0.8 Tesla at a distance of R is equal to 0.5 centimeter. But கொரோனா பேட்சா அது பிரச்சனை இல்லப்பா. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சதுல வாட் இஸ் சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரினா என்னன்னு புரிஞ்சதா உங்களுக்கு? எப்ப வந்த ஆலையை காணும், சிவசக்தி காணும். ஓகேப்பா, ஓகே ஓகேப்பா, ஓகே ஓகே ஓகே. ஸோ ஆர் வந்து 0.5 சென்டிமீட்டர்னு எடுத்துட்டோம். பட் சென்டிமீட்டர் வந்து நமக்கு எஸ்ஐ யூனிட்டா இல்ல. ஸோ நம்ம எஸ்ஐ யூனிட்க்கு கன்வெர்ட் பண்ணணும். சென்டிமீட்டரோட எஸ்ஐ யூனிட் என்ன? வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த்? மீட்டர் இல்லையா? மீட்டர். ஸோ சென்டிமீட்டர் டு மீட்டர் வந்து இட் இஸ் 10⁻⁻² மீட்டர் இல்லையா? அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாச்சும் முக்கிய ஒரு லைக் நான் ஏதாச்சும் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றேன்னா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அப்பவே சொல்லிருங்க, சரியா? ஓகே, தயங்காதீங்க, சார் பண்ணி முடிக்கட்டும், பண்ணதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு எல்லாம் வெயிட் பண்ணாதீங்க, கண்டிப்பா ஃபர்ஸ்டே சொல்லிருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ தென் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 சென்டிமீட்டர் வந்து என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இங்க வந்து 2 டிஃப்ரெண்ட் டிஸ்டன்சஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரையா மாதவன் புரியலப்பா, என்ன சொல்ல வரீங்கன்னு? ஸோ 2 டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து R1. ஸோ நம்ம டிஸ்டன்ஸை மாத்தினதுக்கு அப்புறம் நமக்கு என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேல்யூ வரும்னு கேட்கறாங்க இல்லையா? என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரும்னு கேட்கறாங்க. ஸோ டு ஃபைண்ட் டிஸ்டன்ஸ் 0.5 சென்டிமீட்டர் இருந்து 1 சென்டிமீட்டருக்கு நம்ம ஆக்கும்போ. ஓகேப்பா, ஓகே ஓகே ஓகேப்பா, ஓகே ஓகே. கிறிஸ்டி உங்களுக்கும் மேபி ஸ்ட்ரீமிங்ல என்னமோ டிலே போல,
லைக் நீங்க சேட் பண்ணதுக்கு அப்புறம் லைக் நீங்க மெசேஜ் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 1 minute 2 minute அப்புறம் தான் எனக்கு மெசேஜ் வருது. என்னமோ ஒரு டிலே இருக்குன்னு நினைக்கிறேன். நோ இஷ்யூஸ். ஸோ டு ஃபைண்ட் B2. ஸோ ஃபார் நியூவா ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றேன், ஒரு லாங் வயர் எடுக்கிறோம், அந்த லாங் வயர்ல ஒரு கரண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. கரண்ட் எவ்வளவுன்னு சொல்லல, பட் ஒரு வித கரண்ட் இருக்கு அது மட்டும் சொல்றாங்க. ப்ரொடியூசஸ் a magnetic field of 0.8 Tesla at a distance 0.5 meter. So distance 0.5 சென்டிமீட்டர்ல இருக்குமோ மேக்னெட்டிக் ஃபீல்டு 0.8 டெஸ்லா. அதே மாதிரி டிஸ்டன்ஸை நம்ம 1 சென்டிமீட்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணா மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க நம்ம கிட்ட. ஓகே, ஸோ டு ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லாங் வயர்னு கொடுத்துருக்காங்க. அந்த லாங் வயரோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும்? நம்ம ஆம்பியர் சர்க்யூட்டல் லா போட்டு பார்க்கலாமா? நம்ம அதோட டெரிவேஷன் போட்டோம் இல்லையா, ஆம்பியர் சர்க்யூட்டல் லா டெரைவ் பண்ணோம் இல்லையா, அதோட ரிவர்ஸ் தான். ஓகே, அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து பயோட் சவர்ஸ்ல யூஸ் பண்ணி இந்த லாங் வயரோட ஈக்குவேஷன் என்ன உங்களுக்கு ஈஸியா போடலாம், பட் இந்த அளவுக்கு ஈஸியா உங்களால போட முடியாது. அதுதான் இந்த ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவோட மெயின் திங். ஓகே, ஸோ ஒரு வயர் இருக்கு, அந்த வயர்ல கரண்ட் போகுது. இவ்வளோ பெரிய வயர் வேண்டாப்பா, நான் தின்னாவே ஒரு வயர் எடுக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு வயர் இருக்கு. ஓகே, அந்த வயரை சுற்றி நம்ம ஒரு லூப் எடுக்கிறோம். ஓகே, ஒரு லூப் எடுக்கிறோம். ஃபைன், அந்த லூப் எடுக்கிறோம். அந்த லூப்ல ரேடியஸ் வந்து ஒரு R ரேடியஸ் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க வந்து கரண்ட் I போகுது இல்லையா. ஸோ ஆம்பியர் சர்க்யூட்டல் லா நம்ம அப்ளை பண்ணோம்னா closed integral of BDA will be equal to mu naught into current I. Okay, current I. So நம்ம வந்து ஆன்டி கிளாக் வைஸாவே எடுக்கலாமா? ஓகே, ஆன்டி கிளாக் வைஸா நம்ம எடுத்தோம்னா கரண்ட் வந்து பாசிட்டிவா இருக்கும் இல்லையா, கரண்ட் வந்து பாசிட்டிவா இருக்கும். ஸோ B இங்க வந்து B வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் இல்லையா, B dl cos theta equal to mu naught I. ஸோ இங்க B ஓட டைரக்ஷனும் இப்படிதான் இருக்கும், dl ஓட டைரக்ஷனும் இப்படிதான் இருக்கும் இல்லையா. ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் படி B வந்து இப்படிதான் இருக்கும் இல்லையா, இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சின்ன dl எலிமெண்டோட டைரக்ஷனும் இப்படிதான் இருக்கும். ஸோ the direction will be the same. So if the direction is the same, the angle will be 0 இல்லையா, theta will be equal to 0. So integral B dl equal to mu naught I. So B வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், dl வந்து வெளியே எடுக்கலாம். ஓகே, dl is equal to mu naught I B. ஸோ நமக்கு ஒரு சர்க்குலர் லூப் இருக்கு. அந்த சர்க்குலர் லூப்போட மொத்த லென்த் நம்ம எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருந்தோம், it will be equal to the circumference இல்லையா, into 2 pi r is equal to mu naught I. so B is equal to mu naught I by 2 pi r. so ஒரு லாங் வயர்ல ஒரு கரண்ட் போகுதுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இதுவா தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, ஆல்ரெடி தெரியும். பட் நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க, டிஸ்டன்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸை வேரி பண்றாங்க, பட் கரண்ட் வேரி பண்ணலன்னு அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே, ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் R1க்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து B1 எடுத்துருந்தா, நம்ம டிஸ்டன்ஸை R2க்கு சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து B2க்கு மாறும் இல்லையா. the magnetic field will change to B2, right? so நம்ம என்ன பண்ணலாம், we can just divide it, right? so B1 by B2 is equal to mu naught I by 2 pi R1 into 1 by mu naught I by 2 pi R2. so B1 by B2 is equal to mu naught I போகும், 2 pi R1 வரும், 2 pi R2 இங்க மேல வரும் இல்லையா, 2 pi R2. so R2 2 pi போகும், that's equal to R2 by R1 இல்லையா, R2 by R1. so நமக்கு ஃபர்ஸ்ட் இருந்த B1 ஓட வேல்யூ என்னன்னு தெரியும், R1 ஓட வேல்யூ என்னன்னு தெரியும், and அதுக்கப்புறம் R2 ஓட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும். பட் நமக்கு இப்போ என்ன வேணும், we need to find the value of B2, right? B2 ஓட வேல்யூ தெரியும். so B2 is equal to B1 R1 by R2, that is equal to, இங்க வந்துருச்சு இப்பவே. so what is B1 value, 0.8. R1 value 0.5 into 10 power minus 2 by 1 into 10 power minus 2. இது கட்டாய் போகும், 0.12, that is equal to B2 is equal to 0.4 Tesla, right? 0.4 Tesla. ஓகேவா? புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? is there any doubt in this? repeat பண்ணுமா?
கிளியர் ஆயிடுச்சா? லைக் இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோன்னு உங்களுக்கு புரிஞ்சதா? ஓகே, ரிப்பீட் பண்ணுங்களா மாதவன்? லைக் நீங்க பண்ணுங்க. ஓகேப்பா, ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் வயர் எடுக்கிறோம். அந்த லாங் வயர் வந்து ஒரு சிலிண்டரா தான் இருக்கும் இல்லையா? சிலிண்டரா தான் இருக்கும். ஸோ அதுல ஒரு சர்டன் கரண்ட் அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த கரண்டோட வேல்யூ என்னன்னு அவங்க கொடுக்க கிடையாது. ஸோ we can just assume that the value of current is I. Okay, it produces a magnetic field of 0.8 Tesla at a distance of 0.5 centimeter. So distance வந்து 0.5 centimeter, அதாவது 0.5 into 10 to the power of -2 மீட்டர்ல இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து 0.8 டெஸ்லான்னு சொல்றாங்க. அப்போ நம்ம அந்த டிஸ்டன்ஸை திடீர்னு 1 சென்டிமீட்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ R2 is equal to 1 into 10 power -2 சென்டிமீட்டர்னா we should find what is the value of P2. ஸோ இங்க வந்து லாங் வயர்னு கொடுத்துட்டாங்க அண்ட் நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ தெரியணும் இல்லையா? ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லை? ஸோ just assume that we are taking a wire. Okay, ஒரு லாங் வயர் எடுக்கிறோம். அந்த லாங் வயர்ல கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல போகுது. ஸோ ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இட் வில் பி இந்த ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் இல்லையா? இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து நம்ம ஆம்பியர் சர்க்யூட்டல் லா வந்து அப்ளை பண்ணலாம். பண்ணும்போது closed integral of B dot dl equal to mu naught I இல்லையா? ஸோ இந்த டைரக்ஷன் நம்ம விட்டுறலாம். mu naught கரண்ட் வந்து I மட்டும் தான் இருக்கு. ஸோ mu naught I upwards வந்து பாசிட்டிவ். ஸோ mu naught I and B dot dl இருக்கு. So what is the dot product? The dot product is equal to the product of the two factors into cos theta. So இதுல வந்து B and dl தான் two factors. So B dl cos theta. Okay, so நம்ம right hand thumb rule படி B வந்து இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும் இல்லையா? ரைட், இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அதே மாதிரி இந்த லூப்ல நம்ம ஒரு சின்ன லைன் எலிமெண்ட், ஓகே, ஒரு சின்ன லைன் எலிமெண்ட் டிஎல் எடுத்தாலும் அந்த லைன் எலிமெண்டோட டைரக்ஷன் என்னவா இருக்கும்? அதுவும் இந்த பி மாதிரி இதே டைரக்ஷன்ல தான் இருக்கும் இல்லையா? இங்க டிஎல் எடுத்தா இங்க வரும், இங்க டிஎல் எடுத்தா இங்க வரும் இல்லையா? சோ பிக்கும் டிஎலுக்கும் ஒரே டைரக்ஷன் தான் வருது. ஒரே டைரக்ஷன்ல வந்தா the angle will be 0 இல்லையா? angle will be 0. so closed integral of b dl cos 0 வந்து 1. so அது விட்டுறலாம் equal to mu naught I. ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்ம பி கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டோம். பிகாஸ் ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவோட மெயின் கண்டிஷனே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும்னு இல்லையா? ஓகே, ஸோ பி க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் டிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ. ஸோ இந்த க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் டிஎல், இந்த டிஎல் என்ன? டிஎல் வந்து ஒரு சின்ன லைன் எலிமெண்ட். ஓகே, அந்த டிஎல் வந்து லென்த் இல்லையா? இந்த குட்டி ரீஜனோட லென்த் தான் இந்த டிஎல். ஸோ க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் டிஎல் நம்ம என்ன பண்றோம்? இந்த மொத்த சர்க்கிளுக்கும் நம்ம இன்டெகிரேட் பண்றோம். இந்த டிஎல் இன்டெகிரேட் பண்றோம். அப்படி இன்டெகிரேட் பண்ணா நமக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து இட் வில் பி ஈக்குவல் டு த லென்த் ஆஃப் த என்டையர் சர்க்குலர் லூப். ஓகே, அந்த என்டையர் சர்க்குலர் லூப்போட லென்த்துக்கு இது ஈக்குவலா இருக்கும். ஸோ இந்த என்டையர் சர்க்குலர் லூப்போட லென்த் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இட் வில் பி ஈக்குவல் டு த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தட் சர்க்கிள் இல்லையா? அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இந்த வேல்யூ வில் பி ஈக்குவல் டு 2 pi r. 2 pi r வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் இல்லையா? அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ b into 2 pi r equal to mu naught I. அப்போ b is equal to என்ன? mu naught I by 2 pi r. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? Is it fine for you? Students, is it fine for you? Madhavan? ஓகே, ஸோ பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2 பை ஆர்னு சொல்லிட்டோம். இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் 0.5 சென்டிமீட்டர் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் வந்து 1 சென்டிமீட்டர் எடுக்கிறோம். ஸோ நமக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் டிஸ்டன்சஸ் இருக்கு. அந்த ரெண்டு டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி we will have two different magnetic field also இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம R1 எடுத்தா magnetic field will be B1. இந்த டிஸ்டன்ஸ் வந்து R2 எடுத்தா magnetic field will be B2 இல்லையா? So first conditionக்கு B1 equal to mu naught I by 2 pi R1. I வந்து அப்படியே தான் இருக்கும் because இதுல வந்து long wire carrying a certain current னு சொல்லிட்டாங்க. So firstல இருந்த current தான் second case, அதாவது 0.5 சென்டிமீட்டர்ல வயருக்கு என்ன current இருந்ததோ 1 சென்டிமீட்டர்ல அதே current தான் இருக்கும். current வந்து வேரி ஆகுதுன்னு அவங்க சொல்லவே இல்லையா? So
b1 equal to mu naught I by 2 pi r1. அதே மாதிரி செகண்ட் கேஸுக்கு b2 is equal to mu naught I by 2 pi r2. நம்ம ரெண்டையும் டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணும்போது we will get b1 by b2 equal to r2 by r1. ஓகே, பட் நமக்கு இங்க என்ன தேவை? நமக்கு r2 தெரியும், r1 தெரியும், b1 தெரியும், நமக்கு b2 ஓட வேல்யூ தான் தேவை. ஸோ b2 is equal to b1 r1 by r2. அப்போ b1 ஓட வேல்யூ வந்து 0.8 இல்லையா, 0.8 into 0.5 into 10 power minus 2 r1 ஓட வேல்யூ. அதே மாதிரி r2 ஓட வேல்யூ வந்து it is 1 into 10 power minus 2. 10 power minus 2 போச்சு 0.5 and 1 வந்து 2 times வரும். So 0.8 by 2 equal to 0.40. Okay, fine. Okay Madhavan, okay then. Okay, so this is the long wire case. Okay, long wire. So what is the strength of the magnetic field at the location on the axis of an infinitely long straight thin tube carrying current I? So இந்த மாதிரி ஒரு infinitely long straight. ஓகேப்பா மாதவன், நோ இஷ்யூஸ் எல்லாம் இல்லை. கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பா கேளுங்க. ஓகேவா, மாதவன் மட்டும் இல்ல, கண்டிப்பா எந்த ஸ்டூடெண்ட்னாலும் யூ ஹேவ் டு ஆஸ்க் மீ. ஓகே, நீங்க கேட்டா கண்டிப்பா நான் மறுக்க மாட்டேன். ஓகேவா, கண்டிப்பா நான் சொல்லிடுவேன். ஓகே, so what is the strength of the magnetic field at a location on the axis of an infinitely long straight thin walled tube carrying current I? So ஒரு டியூப் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு டியூப் இருக்கு, இந்த டியூபோட லென்த் வந்து என்னன்னு சொல்றாங்க? இட் இஸ் இன்ஃபைனைட்லி லாங் இல்லையா, இட் இஸ் இன்ஃபைனைட்லி லாங். ஓகே, இன்ஃபைனைட்லி லாங். சோ இந்த டியூபோட வந்து நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாமா, ஜூம் இன் பண்ணிக்கலாம். ஓகே 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 சோ இதுல வந்து அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, on the axis of an infinitely long thin walled tube. டியூப்னா என்ன? உள்ள வந்து ஹோலோவா இருக்கும், உள்ள வந்து ஒரு பொருள் இருக்காது இல்லையா, உள்ள வந்து ஹோலோவா இருக்கும். சோ ஒரு ஆக்சிஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? வாட் வில் பி தட்ஸ் ஆக்சிஸ்? அதோட ஆக்சிஸ் வந்து இந்த டைரக்ஷன் தான் இருக்கும் இல்லையா, ரைட்? இதுதான் அதோட ஆக்சிஸா இருக்கும். கரெக்டா அந்த டியூபுக்கு மிடில்ல போகும் அந்த ஆக்சிஸ். ஓகே, சோ நம்ம ஜூம் இன் பண்ணிக்கலாமா? ஜூம் இன் பண்ணா அவங்க கேக்குறது என்ன? they are asking us for the strength of magnetic field on the axis. சோ நம்ம என்ன பண்ணணும்? இந்த டியூபை சுத்தி நம்ம அந்த லூப் வரையக்கூடாது, நம்ம அந்த ஆக்சிஸை சுத்தி தான் லூப் வரையணும் இல்லையா, ரைட்? இதுதான் ஆக்சிஸ்னா இதை சுத்தி தான் நம்ம வந்து லூப் வரையணும். ஃபைன். சோ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சா நம்ம ஆம்பியர் சர்க்யூட் லா அப்ளை பண்ணலாமா? Fine. So closed integral of b dot dl is equal to mu naught I இல்லையா, mu naught I. So இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த கரண்டோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். So இதுல கரண்ட் வந்து எங்க போகும்? இந்த டியூப் வந்து ஹோலோன்னு சொல்லிட்டேன். சோ அந்த கரண்ட் வந்து அந்த டியூபோட சர்ஃபேஸ்ல மட்டும் தான் போகும் இல்லையா, ஏன்னா உள்ளதான் ஒண்ணும் இல்லையே, சர்ஃபேஸ்ல மட்டும் தான் அந்த மெட்டீரியல் இருக்கு. சோ அந்த மெட்டீரியல் வழியா அப்படியே அந்த கரண்ட் போகும், இங்க போகும், இங்க போகும், உள்ள இங்க போகும். பட் உள்ள வந்து ஒரு கரண்ட்டும் இல்லை. சோ உள்ள வந்து கரண்டே இல்லை. சோ I will be equal to 0 இல்லையா, since there is no current inside the tube, I is equal to 0 இல்லையா. So integral closed integral of b dl will be equal to mu naught I, that is equal to 0. நம்ம எப்பவும் பண்ற ப்ரொசீஜர் தான். நம்ம என்ன பண்ணோம்? closed integral of b dl cos theta ன்னு எடுத்தோம். cos வந்து 0 தான் இருக்கும். I mean cos 0 வந்து 1 தான் இருக்கும், because same direction. That is equal to 0. b closed integral of dl equal to 0. So b will be equal to 0. இதே மாதிரி நம்ம காஸஸ் லால பண்ணுவோம் இல்லையா, காஸஸ் லால என்ன பண்ணுவோமோ அதே தான். காஸ் லால உள்ள சார்ஜ் இல்லாட்டி எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0, இதுல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு உள்ள கரண்ட் இல்லாட்டி மேக்னெட்டிக் ஃபீல்டு 0. ஓகேவா, சிமிலர் டு காஸஸ் லா. இது நெக்ஸ்ட் ட்ரிப் வச்சுக்கோங்க. சோ காஸஸ் லால in Gauss's law Q is equal to 0 na E equal to 0. in Ampere's law நான் போடுறோம். ஓகே, in Ampere's law current வந்து 0 na magnetic field வந்து 0 ஆ தான் இருக்கும். ஓகே, magnetic field வந்து 0 ஆ தான் இருக்கும். ஓகேவா, இது வந்து ஜஸ்ட் கொஞ்சம் டிப்ஸ் தான். நான் ஒவ்வொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அதுக்கு ரிலேட்டடான டிப்ஸ் போடுவேன்.
ஸோ உங்களுக்கு வந்து நீட் எக்ஸாமில் டைம் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? உட்காந்து ஒரு ப்ராப்ளமை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களால் சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி உட்காந்து லைக் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் உங்களால் போட முடியாது. யூ ஹேவ் டு சால்வ் த ப்ராப்ளம் வெரி வெரி ஃபாஸ்ட், ரைட்? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி டிப்ஸ் போடுறேன். ஸோ மேக் ஷோர் தட் யூ ஃபாலோ தீஸ் டிப்ஸ் ஆல்சோ. ஓகேவா? நீங்கள் வந்து கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஓகே. பட் நமக்கு டைம் ஆல்சோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? டைம் ஆல்சோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மேக் ஷோர் தட் யூ நோ த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஆல்சோ. ஓகே ஓகே மாதவன், ஓகேப்பா. Okay, so compute the, okay pa, okay then, okay, thank you. Compute the magnetic field of a long straight wire that has a circular loop with radius of 0.5 meter. So நம்ம இங்க ஆல்ரெடி நம்ம டெரிவேட் பண்ணிட்டோம் இல்லையா? where is that? இங்க வந்து டெரிவேட் பண்ணிட்டோம். So போடலாமா? So given, ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸே தந்துட்டு இருக்க நீங்க பார்க்காதீங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டடா கொடுத்தாதான் அந்த ஃபார்முலா கரெக்டா உங்க மைண்ட்ல நிற்கும் இல்லையா? சும்மா நம்ம நாட்டுக்கு ஃபார்முலா மட்டும் படிச்சு போயிட்டு அது நிற்குமா? நாளைக்கு கேட்டா உங்களுக்கு மறந்து போயிடும். யாரா இருந்தாலும் கண்டிப்பா மறந்து போயிடும். ஸோ அதுக்கேற்ற ப்ராப்ளம்ஸ் நம்ம அதனால தான் போடுறோம். ஓகேவா? ஓகே, ஸோ லாங் ஸ்ட்ரைட் வயர் ஹேஸ் அ சர்க்குலர் லூப்னு சொல்லிட்டாங்க. ரேடியஸ் ஈக்குவல் டு 0.05 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. கரண்ட் வந்து 2 ஆம்ப்னு சொல்றாங்க இல்லையா? 2 ஆம்ப்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? we should find what is the value of magnetic field. Okay, to find the value of magnetic field. Okay, B என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ். சிம்பிளான ப்ராப்ளம் தான். வேணும் உங்களுக்கு ஃபார்முலாவும் போடுறேன். இப்போ மட்டும் தான் போடுவேன், நீட் எக்ஸாம்ல யாரும் போட மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா நீங்களே ஃபார்முலா லைக் கண்டிப்பா மைண்ட்ல வச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ B is equal to mu naught I by 2 pi r. இதுல mu naught ஓட வேல்யூ வந்து 4 pi into 10 to the power of minus 7 உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதை வச்சு B ஓட வேல்யூ நீங்க போடுங்க பார்ப்போம். நான் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ல போட்டுட்டேன். ஓகே, நீங்க யாராச்சும் சால்வ் பண்றதா இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க, சொல்லிட்டு சால்வ் பண்ணுங்க. I'll be waiting for you. சரி, ஓகே, நோ இஷ்யூஸ். நானே போடுறேன், பயந்துராதீங்க. ஓகே, ஸோ B is equal to mu naught I by 2 pi r. நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? mu naught I by 2 pi r ன்னு சொல்லிட்டோம். ஸோ இதுல B ஓட வேல்யூ, ஐ மீன் mu naught ஓட வேல்யூ வந்து 4 pi into 10 to the power of minus 7 into கரண்டோட வேல்யூ வந்து 2ன்னு சொல்லிட்டோம். 2 pi into 0.05ன்னு சொல்லிட்டோம் இல்லையா? R ஓட வேல்யூ வந்து 0.05. ஸோ நம்ம இன்டகிரேட், ஐ மீன் எவாலுவேட் பண்ண என்ன வரும்? 2 இல்லையா? 2. ஸோ 2 into 2 என்ன? 4 into 10 power of minus 7 by 0.05. ஸோ இந்த மாதிரி டெசிமல் வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, உட்காந்து இந்த மாதிரி டெசிமல் வரையும் நீங்க எவாலுவேட் பண்ண வேண்டாம். யூ ஹேவ் டு கன்வெர்ட் இட். ஸோ 0.05 என்ன? 5 by 100 இல்லையா? 5 by 100 so 0.05. ஸோ அந்த ஃபார்முக்கு மாற்றலாமா? 10 power minus 7 into 5 into 100 இல்லையா? 5 by 100, 5 into 100. ஸோ 5 into இங்க வந்து என்ன வரும்? 20 இல்லையா? 5 times 20. ஓகே, ஸோ B is equal to 4 into 20 என்ன? 80 into 10 power minus 7, that is equal to 8 into 10 power minus 6 Tesla. ஓகேவா? என்னப்பா எல்லாரும் ஓடிச்சிங்களா? ஓகே, அண்டர்ஸ்டுட்? அண்டர்ஸ்டுட்னா இந்த ப்ராப்ளம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஓகே, ஸோ சப்போஸ் உங்களுக்கு டெசிமல் வந்துருச்சுன்னா யூ ஹேவ் டு மேக் ஷோர் தட் யூ கன்வெர்ட் டு திஸ் ஃபார்முலா. ஓகேவா? இந்த மாதிரி ஃபார்முக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபார்முக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணாதான் உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ உட்காந்து டெசிமல் வருது அதனால உட்காந்து ரொம்ப கஷ்டமா டெரிவேஷன் எல்லாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஃபார்முலா மட்டும் சிம்பிளா முடிச்சிருங்க. ஃபைன், ஓகேப்பா. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம். இனி அடுத்த லெவலுக்கு போகலாமா? போகலாம். ஸோ கிவன், ஓகே, நீங்க எந்த ப்ராப்ளம் போட்டாலும் மேக் ஷோர் தட் யூ
put a given section அந்த ஸ்ட்ரக்சர்ல போடுங்க ஓகேவா. ஸோ given போடுங்க, என்ன கண்டுபிடிக்கணும் போடுங்க, அண்ட் முடிஞ்ச உங்களால ஃபார்முலாவும் போடுங்க. பிகாஸ் அது போட்டாலே உங்களுக்கு பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆன மாதிரி ஓகேவா. பிகாஸ் சில ஈஸியான கொஸ்டின்ஸ்ல வந்து அவங்க எங்க ஆப்பு வைப்பாங்கன்னா இந்த கிவன் செக்ஷன்ல தான் ஆப்பு வைப்பாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கிவன் செக்ஷனை கரெக்டா போடாம ஐ வந்து எங்க இருந்து எடுக்கணும், ஆர் வந்து எங்க இருந்து எடுக்கணும்னு கொஸ்டின் இருந்து வேல்யூஸ் வந்து கரெக்டா அவங்க ரீட் பண்ணி எடுக்க மாட்டாங்க. அதுக்காக தான் நான் எப்பவும் சொல்றேன், மேக் ஷூர் தட் யூ புட் அ கிவன் செக்ஷன். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்னா ஓகே இட்ஸ் ஃபைன், பட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ல நீங்க கண்டிப்பா கிவன் செக்ஷன் போட்டே தான் ஆகும் ஓகேவா. ஸோ டூ ஐடென்டிக்கல் லாங் கண்டக்டிங் வயர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க ஓகே. லாங் கண்டக்டிவ் வயர்ஸ் ஏஓபி அண்ட் சிஓடி ஓகே ஆர் பிளேஸ்ட் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு ஈச் அதர். ஸோ நமக்கு ரெண்டு வயர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த ரெண்டு வயர் என்னன்னு சொல்றாங்க, இட் இஸ் ஏஓபி அண்ட் சிஓடி. ஃப்ளிப்கார்ட்டோட சிஓடி இல்லை ஓகேவா. ஃப்ளிப்கார்ட்ல கேஷ் ஆன் டெலிவரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கேஷ் ஆன் டெலிவரி பண்ணால் நம்ம டெலிவரி பாய்ஸே பாதி பொருளை எடுத்துருவானுங்க, நமக்கு தெரியாதுல்ல ஓகே. ஸோ ஏஓடி ரைட். ஸோ ஏஓபி இங்க ஃப்ளிப்கார்ட்ல ஒர்க் பண்ண யாராச்சும் வந்து தயவு செஞ்சு தப்பா நினைச்சாதீங்க, நான் சும்மா சொன்னேன் ஓகே. ஏஓபி அண்ட் சிஓடி இல்லையா, சிஓடி ஆர் பிளேஸ்ட் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு ஈச் அதர். ஸோ அந்த ரெண்டு லைனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 90 டிகிரி இல்லையா, ரைட் ஆங்கிள் 90 டிகிரி. சச் தட் ஒன் இஸ் above the other and O is their common point இல்லையா. அது வந்து ஏஓபி அண்ட் சிஓடின்னு ரெண்டுலயும் ஓ வரும்போது நமக்கு புரிஞ்சிருச்சு ஓகே. ஸோ the wires carry I1 and I2 currents respectively. ஸோ I1 இல்லையா, I1 ஓகே. ஏஓபிக்கு I1 சொல்றாங்க, சிஓடிக்கு வந்து I2 சொல்றாங்க ஓகேவா. Point P is lying at a distance d from O along a direction perpendicular to the plane containing these three wires. So, like for example, paper இருக்கா. So, இதுதான் அந்த ஏஓடினா இங்க வந்து ஏஓடி இருக்கு ஓகே, இங்க வந்து ஏஓடி இருக்கு, இங்க வந்து சிஓடி இருக்கு ஓகே. ஏஓபி சிஓடி ஒரு பிளேன்ல இருக்கு, அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா தான் நாம இப்ப எடுக்கக்கூடிய பாயிண்ட் பி இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் பி இருக்கு. ஸோ அதோட மீனிங் என்ன, இது வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸிஸ்ல சாரி, இது வந்து ஒரு ஒய்னா ஒய் ஆக்சிஸ் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்னா நம்ம எடுக்கக்கூடிய பாயிண்ட் பி இட் வில் பி அலாங் த ஜெட் ஆக்சிஸ் இல்லையா. பாயிண்ட் பி வில் பி அலாங் த ஜெட் ஆக்சிஸ். அந்த ஜெட் ஆக்சிஸ் நான் இப்படி எடுக்கிறேன். So the point P is lying at a distance d from O. Okay, it is lying at a distance d from O along a direction perpendicular to the plane containing the three wires. Okay, so அது நமக்கு புரிஞ்சிருச்சு. The magnetic field at the point P will be என்னன்னு கேக்குறாங்க. So again சொல்றேன், we have AOB and we have COD. அந்த ரெண்டு wires வந்து இப்படி வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணுல கரண்ட் I1 போகுது, இன்னொன்னுல கரண்ட் I2 போகுது. and இந்த ரெண்டு wires நம்ம எங்க வச்சிருக்கோமோ அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு பாயிண்ட் P ல, and that point P is at a distance d, அந்த பாயிண்ட் P ல magnitude of the magnetic field என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா. சோ நமக்கு இங்க ரெண்டு வயர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு வயரோட கரண்ட் என்ன, ஐ மீன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன நம்ம கண்டுபிடிச்சு மீதி ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகேவா. ஓகே, ஸோ சொல்யூஷன் இப்போ வந்து நம்ம ஏஓடி எடுக்கலாமா, ஏஓபி. ஓகே, ஏஓபி கரண்ட் வந்து என்ன I1 சொல்லிட்டாங்க இல்லையா, கரண்ட் வந்து I1 சொல்லிட்டாங்க. ஸோ இட் இஸ் a லாங் வயர் ரைட். ஒரு லாங் வயர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம ஃபார்முலா என்னவா இருந்துச்சு, B is equal to mu naught I by 2 pi r இல்லையா, 2 pi r. So B magnetic field due to AOB is equal to mu naught, let it வேற கலர்ல எழுதுறேன், B due to AOB is equal to mu naught I1 by 2 pi r ஓட வேல்யூ என்னவா இருக்கும், இந்த AOB வந்து லைக் O வழியா கிராஸ் ஆகுது அண்ட் அந்த O இருந்து இந்த P ஓட டிஸ்டன்ஸ் வந்து D ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரீஜனை நம்ம அந்த லூப் வரையணும் இல்லையா, இந்த ரீஜனை நம்ம அந்த லூப் வரைஞ்சிருந்தா டிஸ்டன்ஸ் என்ன இருந்திருக்கும், D தான் இருந்திருக்கும் ரைட், DR இருந்திருக்கும். ஸோ இட் இஸ் mu naught I1 2 pi D இல்லையா. அதே மாதிரி for COD, BCOD is equal to mu naught I2 by, அதுக்கும் அதே சேம் கேஸ் தான், because COD is passing through O, அதோட டிஸ்டன்ஸ் வந்து 2 pi D. Fine, 2 pi D.
ஓகேவா? ஸோ இங்க நமக்கு BAOB இருக்கு அண்ட் BCOD இருக்கு. இதோட வேல்யூஸ் வந்து நமக்கு தெரியுது. நமக்கு இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வெறும் வேல்யூ மட்டும் இல்லை, அதாவது வெறும் ஸ்கேலர் மட்டும் இல்லை, இது வந்து வெக்டர்னு நமக்கு தெரியும். ஸோ இதோட டைரக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணுமா இல்லையா? கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். ஸோ கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன் இருக்கு இல்லையா? இட் இஸ் இந்த அப்வர்ட் டைரக்ஷன். ஸோ அப்வர்ட் டைரக்ஷன்னா ஆன்டி கிளாக் வைஸ் இல்லையா? ஆன்டி கிளாக் வைஸ், ரைட்? அதே மாதிரி இந்த டைரக்ஷன், ரைட்? I2 வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இப்படி வரும் இல்லையா? இப்படி வருது. ஸோ இங்க வந்து ஜூம் இன் பண்றேன். ஓகே, ஓகே. ஸோ இந்த டைரக்ஷன்ல வந்து இப்படி இருக்கிறதால இட் வில் பி இந்த ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் B இல்லையா? BAOB வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இருக்கும். அண்ட் இங்க வந்து எப்படி இருக்கும்? ரைட் ஹேண்ட் தான். அப்போ இங்க வந்து BCOD இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து பாருங்க. இங்க இப்படி வரும், BAOB இப்படி வரும். அதே மாதிரி COD இல்லையா? இந்த பாயிண்ட் மட்டும் எடுத்து பாருங்க, BCOD வந்து இந்த டைரக்ஷன்ல வரும். ஸோ நமக்கு என்ன தெரியுது? நம்ம இந்த மாதிரி ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட், இந்த ரெண்டு AOB அண்ட் COD எடுக்கும்போது the resultant magnetic field will be perpendicular to each other இல்லையா? AOB மூலமா வரக்கூடிய magnetic field வந்து it is perpendicular to the magnetic field which we are getting from COD இல்லையா? So இதோட net resultant நம்ம எப்படி எடுக்கலாம்? cosine law யூஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம் இல்லையா? we can use cosine law. So this is perpendicular to BOD நம்ம சொல்லிட்டோம் இல்ல? இது ரெண்டும் perpendicular இருக்கு. So we can use the cosine law to get our final magnitude value. இது வந்து நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு மல்டிபிள் சார்ஜஸ்ல இத பத்தி நிறைய வாட்டி நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? சோ B resultant will be equal to என்ன? Okay, B resultant will be equal to square root of BAOB square plus BCOD square plus 2BAOB into BCOD into cos theta இல்லையா? இந்த ஃபார்முலா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குல்ல எல்லாருக்கும்? Is it fine for you? இந்த ஃபார்முலாஸ் வந்து கண்டிப்பா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலா நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் போட்ட மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபைன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன், யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஸோ நம்ம இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த மாதிரி ரெண்டு லைன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ரெண்டு வெக்டர்ஸ் இருக்கு நமக்கு. ஓகேவா? ஸோ இங்க ஒரு வெக்டர், இங்க ஒரு வெக்டர் இருக்கு, அதுக்கு இடையில ஒரு ஆங்கிள் தீட்டா இருக்கு. ஓகேவா? we have two vectors and there is an angle theta between them. So அந்த மாதிரி இருக்கும்போது we will have, okay, what we will have is AOB. ஓகே, இதோட ரிசல்டன் நமக்கு இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு வெக்டர்ஸை ஆட் பண்ணா நமக்கு வரக்கூடிய ரிசல்டன் எப்படி இருக்குன்னா R will be equal to A squared plus B squared plus 2AB cos theta. அதே தான் நம்ம இங்கேயும் பண்றோம், பெருசா வித்தியாசம் கிடையாது. ஓகேவா? ஸோ BRES is equal to square root of, இங்க theta வந்து 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க, cos 90 டிகிரி வந்து என்ன? It will be a big zero, right? It will be a zero. So square root of BAOB square plus BCOD square. So BRES is equal to square root of mu naught I by 2 pi d I1 இல்லையா square plus mu naught I2 by 2 pi d square. So இதுல வந்து mu naught 2 pi d வந்து ரெண்டுக்குமே காமனா இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வெளியே எடுக்கலாம் இல்லையா? வெளியே எடுத்தா BRES is equal to square root of mu naught I1 by 2 pi. So mu naught I1 இல்லல, mu naught by 2 pi d வந்து ரெண்டுக்குமே காமனா இருக்கு. So square that is equal to I1 square plus I2 square இல்லையா? ரெண்டுக்கும் காமனா இருக்கு, ரைட்? So BRES is equal to, இங்க வந்து ஸ்கொயர் இருக்கு, வெளியே வந்து ஸ்கொயர் ரூட்ல அந்த ஸ்கொயர் போயிடும். உள்ள வந்து என்ன இருக்கும்? I1 ஸ்கொயர்
plus I2 square the whole square root. So நமக்கு இப்போ எடுக்கக்கூடிய இந்த கொஸ்டினுக்கு final resultant value of magnitude of magnetic field will be equal to this value. Okay, so இது வந்து AAPMT ல கேட்டிருக்காங்க. So it's a very very important question. இதன் ஒரு black வருது பாத்தீங்களா? Fine. Okay, okay வா? Okay students, the problem புரிஞ்சதா? It's a very very important problem. உங்களுக்கு வர மெஜாரிட்டி क्वेश्चंस வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல தான் வரும். ஓகேவா? சிம்பிளா क्वेश्चंस வரும் of course, பட் ஏதாச்சும் கஷ்டமான क्वेश्चन வந்தா இதுதான் மேக்ஸिमम டிஃபிகல்ட்டி லெவல். இந்த அளவுக்கு கஷ்டம் லைக் இது விட கஷ்டமா எல்லாம் உங்களுக்கு क्वेश्चंस கண்டிப்பா வராது. ஓகே? சோ கண்டிப்பா இந்த ப்ராப்ளம்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா அப்பவே சொல்லுங்க. ஓகே? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், ஓகே தான். ஓகேவா? அதே மாதிரி two wires are held perpendicular to the plane of paper and are 5 meters apart. So இன்னைக்கும் டைம் ஆயிருச்சா? ஓகே, so ரெண்டு wires இருக்கு, they are held perpendicular to the plane of paper. So plane இருக்கு இல்லையா, plane இருக்கு, அந்த plane of paperக்கு perpendicular. ஓகே, so இதுதான் பேப்பர்னா அதுக்கு perpendicular-ஆ இருக்குன்னு சொல்றாங்க. Fine. So they are at 5 meters apart. 5 meters apartல இருக்காங்க. Okay, 5 meters apart இருக்காங்க. ஓகேவா? So they carry currents 2.5 ampere 2.5 ampere and 5 ampere in the same direction. So ரெண்டும் same direction இருக்கு. Fine. Then the magnetic field be at a point midway between these two wires என்னன்னு கேக்குறாங்க. Okay, midway between these two wires வந்து what will be the magnetic field என்னன்னு கேக்குறாங்க. நான் அங்கங்க பாக்குறேன், ஏன் அந்த மாதிரி இங்கேயே பார்த்துட்டு இருக்கேன்னா இங்க வந்து கமெண்ட்ஸோட அந்த ஸ்கிரீன் வச்சிருக்காங்க, இங்க பார்த்தா என்னால கமெண்ட்ஸ் பார்க்க முடியும். ஓகே, ஸோ அதுக்கு எதுவும் டைவர்ட்டா நினைக்காதீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கு. இந்த சிஸ்டத்துல we need to find what is the value of the magnetic field midway between these two wires. ஓகேவா? ஸோ மிட்வேனா இங்க டிஸ்டன்ஸ் வந்து 2.5 மீட்டரா இருக்கும், இங்கேயும் டிஸ்டன்ஸ் வந்து 2.5 மீட்டரா இருக்கும் இல்லையா? ரெண்டு கடையில டிஸ்டன்ஸ் வந்து it will be 2.5 meters. ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இங்க வந்து ரெண்டுமே மேலே தான் போகுது. ஸோ இட் வில் பி இன் அன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகே, ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் பொறுத்தளவுக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் பொறுத்தளவுக்கு இந்த 2.5 ஆம்பியர் இருந்து வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் இட் இஸ் கோயிங் இன்சைட் த பிளேன் ஆஃப் பேப்பர். ஐ மீன் இன்சைட் திஸ் பாயிண்ட் இல்லையா, இன்சைட் இங்க போகுது. பட் இந்த பாயிண்ட் வந்து என்ன வருது, இந்த பாயிண்ட கம்பேர் பண்ணும்போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இட் இஸ் ஆக்சுவலி கம்மிங் அவுட் சைட். ஓகே, 2.5 ஆம்பியருக்கு இந்த பாயிண்ட்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் போகுது. பட் 5 ஆம்பியர்ல வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இந்த பாயிண்ட் வந்து வெளியே வருது இல்லையா? ஸோ ரெண்டும் வேற வேற டைரக்ஷன்ல வருது. ஸோ இட் வில் பி த சப்ராக்ஷன் ஆஃப் போத் த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், ரைட்? ஸோ டு ஃபைண்ட் என்ன B resultant. Okay, B resultant கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன். ஓகேவா? சொல்யூஷன். So 2.5 ஆம்பியர் இருந்து வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும், B1 is equal to mu naught I1 by 2 pi R1, that is equal to mu naught I1 ஓட வேல்யூ என்ன, what is I1, it is 2.5 ஆம்பியர் இல்லையா, by 2 pi into R1 ஓட வேல்யூ என்ன, அதுவும் 2.5 மீட்டர், right? 2.5 meter, so 2.5. okay, and B2 is equal to mu naught I2 by 2 pi R2, that is equal to mu naught I1 I2 oda value என்ன, what is I2 oda value, 5 by 2 pi, இங்க அதே 2.5 தான் வரும் இல்லையா? so that is equal to mu naught by 2 pi, இங்க வந்து mu naught 2 mu naught by 2 pi. okay, 2 mu naught by 2 pi, right? so B resultant oda value என்னவா இருக்கும், இங்க இந்த 5 ஆம்பியர் மூலமா வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் இட் இஸ் கம்மிங் அவுட் சைட். ஸோ அவுட் சைட் இல்லையா, மேல. ஸோ இட் வில் பி பாசிட்டிவ். ஸோ B2 வில் பி பாசிட்டிவ். பட் B1 அதாவது நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் வயர் இருக்கு இல்லையா, அதையும் நான் இங்க மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, so B1 will be negative, this will be positive. So B2 வந்து இந்த பாயிண்ட் பொறுத்த அளவுக்கு வெளியே வருது, it will be positive. but B1 வந்து அது வந்து அந்த பாயிண்ட்க்கு உள்ள போகுது, so it will be negative. so it is B1
b2 minus b1 that is equal to mu naught 2 mu naught by 2 pi minus mu naught by 2 pi. So b resultant node value என்னவா இருக்கும்? The resultant magnetic field will be equal to mu naught by 2 pi. Okay வா? Okay students, உங்களுக்கு இந்த lecture வந்து ரொம்ப லாங்கா ஃபீல் ஆகுதா? ஆயிருச்சுனா I will make sure that I will reduce the size of our lecture. Okay வா? கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. லெக்சர் வந்து எவ்வளவு லென்த் கூட இருந்தா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும்னு சொல்லுங்க. ஓகேவா? கண்டிப்பா அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ஸோ கண்டிப்பா சொல்லுங்க. ஐ திங்க் 1.5 hours ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு அ சாலிட் சிலிண்ட்ரிக்கல் வயர். ஸோ ஒரு சிலிண்ட்ரிக்கல் வயர் எடுக்கிறோம், அந்த வயர் வச்சு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம்? We are using Ampere Circuit Law. லெக்சர் பேரே Ampere Circuit Law தான். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ we are taking a cylindrical wire. ஓகே, ஒரு வயர் எடுக்கிறோம், அந்த வயரோட ரேடியஸ் வந்து ஆர்னு சொல்றாங்க. அண்ட் அந்த ஆர் ரேடியஸ் இருக்கக்கூடிய சிலிண்ட்ரிக்கல் வயருக்கு வெளியே ஒரு பாயிண்ட் நம்ம எடுக்கிறோம். ஓகே, அந்த பாயிண்ட் இட் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சிலிண்டர். ஓகேவா? அந்த சென்டர் ஆஃப் த சிலிண்டர்ல அண்ட் நம்ம அதுக்கு சுத்தி நம்ம என்ன பண்ணுவோம்? லூப் வரையணும் இல்லையா? லூப் வரைகிறோம், எப்போ மாதிரி லூப் வரைகிறோம். ஓகே, ஸோ க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் b டாட் dl இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ. ஓகேவா? மியூ நாட் ஐ இது வந்து நமக்கு தெரியும். ஸோ இங்க வந்து b மியூ நாட் ஐ எப்போ மாதிரி b dl cos theta equal to மியூ நாட் ஐ தெரியும். ஸோ க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் b dl தீட்டாவோட வேல்யூ வந்து 0 இல்லையா? தீட்டாவோட வேல்யூ வந்து 0. So cos 0 is equal to mu naught I. So closed integral of b dl equal to b வந்து dl that is equal to b 2 pi r இல்லையா? 2 pi r that is equal to mu naught I. அப்போ b ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? b is equal to mu naught I by 2 pi r. ஓகேவா? அதே தான் நம்ம எப்பவும் பார்த்த மாதிரி தான். It will be outside the solid cylinder. சப்போஸ் நம்ம எடுக்கக்கூடிய அந்த லூப் வந்து வெளியே இல்லை, அந்த சர்ஃபேஸ் மேலேயே இருக்குன்னா அதே மாதிரி தான் க்ளோஸ் b dl is equal to mu naught I. அதே ப்ரொசீஜர் தான் எல்லாமே. cos theta equal to b dl இல்லையா? cos 0 வந்துடும், theta equal to 0 சொல்றேன், ரைட்? ஸோ b dl is equal to mu naught I. b 2 pi r வரும், கேபிட்டல் r வரும், where capital R is the radius of the cylinder, because நம்ம சிலிண்டரோட சர்ஃபேஸ்ல தான் எடுக்கிறோம் இல்லையா? so b is equal to mu naught I by 2 pi r. ஓகே, mu naught I by 2 pi r இது வந்து சர்ஃபேஸ்ல. ஓகேவா? அது வந்து இங்க மென்ஷன் பண்ணிடுவோம். b outside வந்து இப்படி, b சர்ஃபேஸ் வந்து இப்படி. ஓகேவா? ஸோ ஏதாச்சும் இந்த டெரிவேஷன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பா அப்பவே ஸ்டாப் பண்ணுங்க, அப்பவே சொல்லுங்க. ஓகே ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இன்சைட் த சாலிட் சிலிண்டர் நம்ம அந்த டியூபோட அந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த டியூபோட எக்ஸாம்பிள்ல டியூப் வந்து இட் வில் பி ஹோலோ இன்சைட். ஸோ அந்த சர்ஃபேஸ்ல மட்டும்தான் கரண்ட் போகும். பட் நமக்கு இங்க சாலிட் சிலிண்டர் தான் இருக்கு இல்லையா? சாலிட் சிலிண்டர் தான், உள்ளேயும் மெட்டீரியல் இருக்கும். ஸோ உள்ளேயும் கரண்ட் போகும், அந்த மொத்த சிலிண்டர்லயும் கரண்ட் போகும் இல்லையா? ரைட், இந்த மொத்த ரீஜன்லயும் கரண்ட் போகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம இந்த காஸஸ் லா டெரிவேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஃபார் அ சாலிட் ஸ்பியருக்கு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்க சாலிட் சிலிண்டருக்கு நம்ம ஆம்பியர் சர்க்யூட்டல் லா வச்சு போடலாம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ அந்த காஸஸ் லால நம்ம என்ன பண்ணோம்? அதோட வால்யூம் டென்சிட்டி என்னன்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் அந்த நம்ம எடுக்கக்கூடிய அந்த வால்யூம்ல மட்டும் வாட் வில் பி தி சார்ஜ் நம்ம எடுத்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் பண்றோம். ஓகே, அங்க வந்து வால்யூம் டென்சிட்டினா, வால்யூம் சார்ஜ் டென்சிட்டினா நமக்கு இங்க என்ன? நமக்கு இங்க கரண்ட் டென்சிட்டி. ஸோ கரண்ட் J வில் பி த சேம் இல்லையா? J வந்து என்ன? கரண்ட் டென்சிட்டி, ரைட்? J will be the same for all, right? J will be the same for all. So நமக்கு இந்த மொத்த ரீஜன் இல்லையா? இந்த மொத்த ரீஜனோட கரண்ட் தான் ஐன்னு சொல்றோம் இல்லையா? I is for J, I mean for an area equal to pi r square. So இந்த மொத்த ரீஜன்ல வரக்கூடிய ஏரியாக்கு தான் நம்ம I வந்து pi r square நம்ம எடுக்கணும். ஓகே, அண்டர்ஸ்டுட்?
புரியலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மொத்த ஏரியா எடுக்கிறோம் இல்லையா, இந்த மொத்த சிலிண்டரோட மொத்த ஏரியா என்ன, டோட்டல் ஏரியா will be pi r square, right? ஸோ அந்த pi r ஸ்கொயர்ல போகக்கூடிய கரண்ட் தான் I இல்லையா? ஓகே சர்வேஷ், ஓகேப்பா, ஓகே. ஸோ அந்த மொத்த கரண்ட்ல போகக்கூடிய கரண்ட் தான் I. ஓகே, பட் நமக்கு இப்போ சூஸ் பண்ணக்கூடிய ஆம்பியரியன் லூப் இருக்கு இல்லையா, நம்ம எடுக்கக்கூடிய லூப் வந்து இந்த பை ஆர் ஸ்கொயரோட சின்ன லூப். இந்த சின்ன லூப்போட ஏரியா என்னவா இருக்கும், பை ஆர் ஸ்கொயர். அதுக்கு வந்து ஐ டேஷ்னு நம்ம எடுக்கிறோம். ஓகே, ஐ டேஷ் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து ஜே என்னவா இருக்கும், வாட் இஸ் ஜே? ஜே இஸ் த கரண்ட் டென்சிட்டி விச் இஸ் த டோட்டல் கரண்ட் பை ஏரியா. அதே மாதிரி இங்க ஐ ஜே இருக்கும் இல்லையா, இதுக்கும் ஜே தான், ஏன்னா ரெண்டுமே சேம் தான் இல்லையா. பிகாஸ் இந்த மொத்த சிலிண்டர்ல எல்லா இடத்துலயும் கரண்ட் டென்சிட்டி வில் பி த சேம். ஸோ இந்த ரீஜன்ல கரண்ட் டென்சிட்டி என்ன இருக்கோ அதே தான் இந்த ரீஜன்லயும் இருக்கும். ஸோ இந்த ரீஜனுக்கு கரண்ட் டென்சிட்டி இதுனா இந்த ரீஜன்ல J is equal to I dash by pi r square. ஸோ ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணலாமா, I by pi r square is equal to I dash by pi r square. ஸோ I dash is equal to, இது இங்க கட் பண்ணா I r square by r square. ஓகேவா, I r square by r square. ஸோ மற்ற ப்ரொசீஜர் எல்லாம் சேம் தான். integral of b dl is equal to mu naught. இங்க வந்து நமக்கு I வராது, it will be I dash, right? It will be I dash, ரைட்டா? ஓகே, it will be I dash. ஸோ அதே தான். இப்போ BDL வந்து நம்ம காஸ்டிட்ட போடுவோம், அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். I think you know that, right? Okay. ஸோ ஃபைனலாக வருது நமக்கு 2 pi rனு வரும். that is equal to mu naught I r square by r square னு வரும் இல்லையா. ஸோ B will be equal to என்ன, mu naught I r square by 2 pi r into r square வரும். பட் நமக்கு என்ன தெரியும், இங்க மேல ஒரு r square இருக்கு, கீழே ஒரு r இருக்கு, கட் பண்ணிடலாமா? ஓகே, கட் பண்ண 2 pi r square. ஓகேவா? ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதா? This is fine. இந்த டெரிவேஷன் ஃபைனா? ரிப்பீட் பண்ண வேண்டி வருமா? வாய்ப்பு இல்லை, ரிப்பீட் பண்றதுக்கு சான்ஸ் இல்லை. பிகாஸ் இது வந்து ரொம்ப சிம்பிளானது தான். பட் ஸ்டில் இஃப் யூ வாண்ட் மீ டு ரிப்பீட் திஸ், கண்டிப்பா சொல்லுங்க இப்பவே. ஓகே, அப்போ எல்லாருக்கும் கிளியர் ஆயிருச்சு. ஃபைன். ஸோ இன்சைட் த சாலிட் சிலிண்டர்ல நமக்கு கரண்ட் அப்பவும் இருக்கும், பிகாஸ் இட் இஸ் அ சாலிட் சிலிண்டர். சாலிட் சிலிண்டருக்கு உள்ள எல்லா ரீஜன்லயும் ஒரு வித அந்த மெட்டீரியல் இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியலுக்கு கரண்ட் டென்சிட்டி வந்து சேமா இருக்குங்கிற அந்த கான்செப்ட் வச்சு we are finding the current value inside this region இல்லையா. இந்த குட்டி ரீஜனுக்கு கரண்ட் என்ன இருக்கும்னு கண்டுபிடிக்கிறோம். அதை வச்சு we are putting the magnetic field value. ஓகேவா? ஸோ what will be the variation of magnetic field with the radius? So center of the sphere இல்லையா, center of the sphere r equal to 0 வந்து இருக்கும்போ it will be 0, right? இங்க 0 இருக்கும். So B will be directly proportional to R இல்லையா, அதாவது உள்ள இல்ல, ரைட்? ஸோ உள்ள வந்து என்ன இருக்கும், B inside நான் போடவே இல்லை, inside. ஓகேவா? B inside வந்து mu naught I by pi r square, 2 pi r square into R. இந்த வேல்யூ வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் இல்லையா, because the radius of the wire will always be a constant. So BIN will be directly proportional to R. எப்போ R வந்து less than R, அதாவது நம்ம எடுக்கக்கூடிய பாயிண்ட் வந்து அந்த சிலிண்டர் குள்ள இருந்துச்சுன்னா for R less than R, BN will be directly proportional to R. So அதோட கிராஃப் வந்து இதுவா இருக்கும் இல்லையா, this will be the graph. அதே நேரத்தில் சர்ஃபேஸ்ல என்னவா இருக்கும், அதாவது உள்ள இருந்து வெளியே வருது மெதுவா வந்து சர்ஃபேஸ்க்கு வரைக்கும் வந்துடும். சர்ஃபேஸ்ல நம்ம இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ என்ன, should be mu naught I by 2 pi capital R. இதுல அத்தனையுமே கான்ஸ்டன்ட் தான் இல்லையா, ஒரு வேரியேஷன் ஒண்ணுமே கிடையாது, அத்தனையுமே கான்ஸ்டன்ட் தான். ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டர் வந்து கண்டிப்பா கான்ஸ்டன்ட் இல்லையா. சோ B இது வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, இது வந்து கான்ஸ்டன்ட் and also this also will be the maximum value. ஓகேவா, B max, B at the surface. ஓகேவா, இது வந்து B inside the surface. ஆஃப்டர் தேட் என்ன பண்றோம், நம்ம அந்த கண்டக்டரோட சர்ஃபேஸ் வரைக்கும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த கண்டக்டருக்கு வெளியே வந்துடுறோம். வெளியே வந்தப்போ வாட் வில் பி தி ஈக்குவேஷன், அவுட் இட் வில் பி ஈக்குவல் டு mu naught I by 2 pi small r. அப்போ B out will be directly proportional to 1 by r இல்லையா, it will be directly proportional to 1 by r. So B directly proportional 1 by r. So அதோட ஈக்குவேஷன் என்ன இருக்கும், I mean what will be the graph for that, இப்படி இல்லையா, right? So it will be B out. Okay, wow. So
magnetic field due to a solid cylindrical wire. Clear-ஆ? எல்லாருக்கும் clear-ஆ? Is there any issues? கண்டிப்பா issuesனா சொல்லுங்க. This is your chance. நீங்க கண்டிப்பா வீடியோ பார்ப்பீங்க எனக்கு தெரியும். பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க கமெண்ட்ஸ்ல சொன்னா இது மாதிரி லைவா எனக்கு வந்து சொல்யூஷன் தர முடியாது இல்லையா? ஓகே, ஸோ வாட் எவர் யூ டூ, உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பா இப்பவே சொல்லிருங்க. ஓகே, டவுட் இருக்கா? எனி ஸ்டூடெண்ட்ஸ், எனிவன்? ஓகே ஓகே தென். ஸோ டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இதுதான் the variation of the magnetic field inside the solid conductor. ஸோ இது வந்து காஸஸ் லால நம்ம என்ன பண்ணோம், இதே தானே பண்ணோம் இல்லையா? நம்ம காஸஸ் லால இதே மாதிரி ஸ்பியர் எடுத்தோம், உள்ள ஒரு கேஸ், சர்ஃபேஸ்ல ஒரு கேஸ் அண்ட் இந்த ஸ்பியருக்கு வெளியே ஒரு கேஸ்னு 3 டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சு அதுக்கு கிராஃபும் போட்டோம். அதே மாதிரி தான் ஆம்பியர் சர்க்யூட்டல் லாக்கும் நம்ம சிலிண்டர் எடுத்தோம், அங்க வந்து ஸ்பியர், இங்க வந்து சிலிண்டர் இல்லையா? அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, மற்றபடி வேற ஒரு வேரியேஷனும் கிடையாது. ஓகேவா? ஓகே, ஸோ இவ்வளவு நேரம் வந்து நம்ம சாலிட் சிலிண்டர் எடுத்தோம். வாட் இஃப் வி டேக் அ ஹோலோ சிலிண்டர்? ஒரு ஹோலோவா இருக்கிற சிலிண்டர் எடுத்தா எப்படி இருக்கும் கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஹோலோவான சிலிண்டர்னா பி டாட் டிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ இல்லையா? இப்போ வந்து நம்ம அந்த சிலிண்டருக்கு வெளியே எடுக்கிறோம். சிலிண்டருக்கு வெளியே எடுத்தா நம்ம எடுக்கக்கூடிய இந்த லூப் வந்து வெளியே தான் இருக்கு இல்லையா? வெளியே இருந்தா உள்ள இருக்கிற சிலிண்டர் வந்து ஹோலோவா இருந்தாலும் சரி, சாலிடா இருந்தாலும் சரி, ஒரு வித சேஞ்சும் வர போறது இல்லை. There won't be any change if the if we are taking the loop outside the cylinder இல்லையா? நமக்கு வந்து மொத்தம் எவ்வளவு கரண்ட் இருக்கு அது மட்டும் தான் முக்கியம். ஸோ அப்போ வந்து BDL cos theta will be equal to mu naught I. Mu naught I. So B dl equal to mu naught I because theta will be equal to 0 இல்லையா? 0. So B closed integral dl will be equal to mu naught I. So B equal to mu naught I by closed integral of dl. dl ஓட வேல்யூ என்ன? 2 pi r. So உங்களுக்கு hollow cylinderனாலும் சரி, solid cylinderனாலும் சரி, there won't be any variation if we are taking the magnetic field outside the cylinder. ஓகேவா? அந்த சிலிண்டருக்கு வெளியேனா there won't be any change. ஓகே, mu naught I by 2 pi r. ஓகேவா? சர்ஃபேஸ்லனா அதே மாதிரி தான், சர்ஃபேஸ்லயும் அதே வேல்யூ தான் இருக்கும். ஸோ similar to solid cylinder. ஓகே, okay, similar to solid cylinder, B is equal to mu naught I by 2 pi r. ஓகேவா? 2 pi r. இதுலயும் ஒரு வித வேரியேஷன் வரப்போறது இல்லை. B surface நே போடுறேன் equal to mu naught I by 2 pi r. சப்போஸ் நமக்கு இப்போ வந்து நம்ம சாலிட் சிலிண்டரோட கேஸ் மாதிரி இல்ல, நம்ம இப்போ எடுக்க போறது ஹாலோ சிலிண்டர் இல்லையா? சாரி, ஸோ ஹாலோ சிலிண்டர் நம்ம எடுக்கிறோம். ஸோ சாலிட் சிலிண்டர்ல உள்ள மெட்டீரியல் இருந்துச்சு. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய லூப்பை பொறுத்து உள்ள எவ்வளவு மெட்டீரியல் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட்டும் இருக்கும். பட் நம்ம இப்போ என்ன எடுக்கிறோம்? we are taking a hollow cylinder இல்லையா? நம்ம ஹாலோ சிலிண்டர் தான் எடுக்கிறோம். ஸோ ஹாலோ சிலிண்டருக்குள்ள மெட்டீரியல் இருக்குமா? இல்ல. ஸோ the current inside the hollow cylinder will be what? It will be 0 இல்லையா? ஸோ ஹாலோ சிலிண்டருக்கு ஓகே, in a hollow cylinder, okay, in a hollow cylinder the current will be equal to 0 இல்லையா? so B dl is equal to 0. அப்போ B is equal to 0. so நம்ம ஒரு ஹாலோ சிலிண்டர் எடுக்கிறோம், அந்த ஹாலோ சிலிண்டருக்குள்ள அந்த லூப் வரையறோம். அந்த ஹாலோ சிலிண்டருக்கு உள்ள தான் அந்த லூப் வரையறதால there won't be any current inside the hollow cylinder, so the total magnetic field will be 0. so B will be equal to 0 இல்லையா? B will be equal to 0. சப்போஸ் நம்ம எடுக்கக்கூடிய ஹாலோ சிலிண்டர் வந்து வெறும் ஒரு தின்னான ஹாலோ சிலிண்டர் இல்ல, கொஞ்சம் கட்டியான ஒரு ஹாலோ சிலிண்டர்னா வாட் வில் பி இட்ஸ் கரண்ட் வேல்யூ? ஓகே, ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ஹாலோ சிலிண்டர் வந்து நம்ம ஒரு ரோல் பேப்பர் எல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? அது ஒரு தின் ஹாலோ சிலிண்டரா இருக்காது. ஓரளவுக்கு நல்ல திக்கான ஒரு ஹாலோ சிலிண்டர் மட்டும் தான் இருக்கும். உள்ள ஒரு சின்ன ஓட்டை இருக்கும்,
அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹாலோ சிலிண்டர்ல இந்த திக் ரீஜன்ல மட்டும் கரண்ட் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? அந்த திக் ரீஜன்ல மட்டும் there will always be a current. ஸோ அந்த திக் ரீஜன்ல நம்ம சாலிட் சிலிண்டர்ல எடுத்த மாதிரி கரண்ட் டென்சிட்டி வந்து சேமா இருக்கும் இல்லையா? J will be same in the thick region, right? Thick region. Okay, thick region வந்து there will be some current density and the current density will be the same for all. So yeah, current density will be the same for all. So இந்த ரீஜன்ல நமக்கு ஒரு current I வருதுன்னு வெச்சுக்கோங்க. Like for இந்த ஏரியால இருக்கு. ஓகேவா? ஓகே, சோ இதுதான் அந்த லூப் எடுக்கிறோம். இந்த மொத்த ஏரியால வரக்கூடிய கரண்ட் என்னவா இருக்கும்? இந்த மொத்த ஹோலோ சிலிண்டர் இருக்கு இல்லையா, அதுல மொத்த கரண்ட் வந்து I. அதோட ஏரியா என்னவா இருக்கும்? அந்த மொத்த சிலிண்டரோட ஏரியா என்னவா இருக்கும்? இட் will be pi capital R square minus R1 square இல்லையா? capital R2 square minus R1 square because area of the ring இல்லையா? இதுல வந்து ஒரு ரிங் ஷேப்ல தான் இருக்கு. நம்ம சாலிட் சிலிண்டர்ல பார்த்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஒரு டிஸ்க் ஷேப்ல வரல, இங்க ஒரு ரிங் ஷேப்ல இருக்கு. அந்த ரிங் ஷேப்ல இருக்கக்கூடிய அந்த ஏரியால கரண்ட் will be I. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய இந்த லூப்போட ஏரியா வந்து லூப்போட ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர். நமக்கு என்ன வேணும்? இந்த லூப்புக்கும் இந்த ரீஜனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஏரியால என்ன கரண்ட் வேணும்னு நமக்கு தெரியணும். ஸோ I dash will be equal to pi of ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபுல் சிலிண்டர் எடுத்தோம். ஸோ இட் வில் பி R2 ஸ்கொயர் மைனஸ் R1 ஸ்கொயர். பட் இங்க வந்து நம்ம எடுக்கக்கூடிய மேக்ஸிமம் ரேடியஸ் வந்து R தான். ஸோ இட் வில் பி R ஸ்கொயர் மைனஸ் R1 ஸ்கொயர் இல்லையா? R ஸ்கொயர் மைனஸ் R1 ஸ்கொயர். ஸோ இதுல what will be J? J will be equal to current by pi R2 square minus R1 square. அதே மாதிரி இங்கேயும் J I by pi R square minus R1 square. ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணலாமா? ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ I by R2 square minus R1 square into pi is equal to I dash by pi R2 square R square minus R1 square. So I dash will be equal to I into R square minus R1 square by R square minus R1 square. Okay, இதுதான் this will be the current value இல்லையா? நம்ம சாலிட் சிலிண்டர்ல ஃபுல் சிலிண்டர் எடுத்தோம். ஸோ இட் will be a disk. ஏரியா வந்து டிஸ்கா இருக்கும். பட் நம்ம இப்போ எடுக்கக்கூடிய ரீஜன் வந்துட்டு the thick region of a hollow cylinder. அப்போ வந்து அது ஒரு ரிங் ஷேப்ல இருக்கும். ஓகேவா? இட் will be in a ring shape. ஓகேவா? ஸோ கரண்ட் will be I dash. ஸோ மீதி என்ன? சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ அந்த மாதிரி பண்ணா it will be mu naught I dash by 2 pi R. So that is equal to mu naught I by 2 pi R into இந்த வேல்யூஸ் இல்லையா? நான் கொஞ்சம் சோம்பேறின்னு வச்சுக்கோங்க, நான் காப்பி பேஸ்ட் பண்ண போறேன். ஓகே, ஓகேவா? ஸோ இதுதான் அதோட வேல்யூவா இருக்கும் இல்லையா? ஸோ பி இந்த திக் ரீஜன். ஓகே, திக் region will be equal to mu naught I by 2 pi R into R, sorry, okay, R square minus R1 square by R2 square minus R1 square. Okay வா? ஓகே, டவுட் ஒன்றும் இல்லைல்ல? Fine. This one. Okay வா? Okay. So இதுதான் thick region. So solid cylinderனா வெளியே ஒரு region, surfaceல ஒன்று and உள்ள ஃபுல்லா ஒன்று. பட் hollow cylinderனா வெளியே ஒன்று, உள்ள வந்து அந்த எந்த இடத்துக்கு வர ஒரு எந்த திக்னஸ் வர அந்த ரீஜன் இருக்கோ அங்க ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி அங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் உள்ள ஒரு மெட்டீரியலுமே இல்லாத ஒரு ரீஜன்ல வந்து இது இருக்கும் இல்லையா? ஸோ லைக் இதுதான் ஹாலோ சிலிண்டர்னா இங்க ஒரு ரீஜன் வரும், இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரும், இந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரும், இந்த ஏரியால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரும் அண்ட் இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட். சாலிட் சிலிண்டர்னா இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட், இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் உள்ள வந்து ஃபுல்லா ஸ்டஃப் இருக்கும் இல்லையா? ஸோ உள்ள ஃபுல்லா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, அதுதான் டிஃபரன்ஸ். நம்ம இதே மாதிரி தான் காஸஸ் லால ஹாலோ சிலிண்டருக்கும் ஹாலோ சிலிண்டர் இல்ல சாரி ஹாலோ ஸ்பியருக்கும் சாலிட் ஸ்பியருக்கும் நம்ம எடுத்தோம் இல்லையா? அங்க ஸ்பியர் இங்க சிலிண்டர், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ இதுக்கு நம்ம கிராஃப் பார்க்கலாமா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, திஸ் இஸ் த வேரியேஷன் ஃபார் தின் ஹாலோ சிலிண்டர். ஓகே, திக்ல தின் ஹாலோ சிலிண்டர். திக்கோட நான் டயக்ராம் எல்லாம் வரைஞ்சிட்டேன்னா
will be a big graph. Okay, அதுக்கெல்லாம் நமக்கு வந்து தனியா போடணும். ஸோ நீட்ல வந்து அது கேட்க மாட்டாங்க. நீட்ல கிராஃபிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்டா they will be only asking you for thin hollow cylinder. ஓகே, ஸோ அந்த ஹோலோ சிலிண்டருக்கு இன்டர்னல் ரீஜன்ல, அதாவது அந்த ஹோலோ சிலிண்டருக்குள்ள கரண்ட் ஜீரோ, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் பி ஜீரோ. ஸோ இந்த ரீஜன்ல ஃபுல்லா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜீரோ இல்லையா? இந்த ரீஜன்ல ஃபுல்லா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜீரோ, ரைட்? இந்த ரீஜன்ல ஃபுல்லா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜீரோ. அண்ட் எப்போ இருந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்குது? இட் இஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் இல்லையா? அந்த சர்ஃபேஸ் இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்குது. ஓகே, சர்ஃபேஸ் இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்குது. அண்ட் ஆஃப்டர் தட் நமக்கு என்ன? ஜஸ்ட் லைக் a solid cylinder, B is equal to mu naught I by 2 pi r. So B will be directly proportional to 1 by r. Yeah, directly proportional to 1 by r. So magnetic field will be like this. Yeah. Okay. So நம்ம சாலிட் சிலிண்டர்ல நம்ம என்ன பார்த்தோம்? சாலிட் சிலிண்டர்ல இந்த மாதிரி ஒரு செப்பரேட் கிராஃப் இருக்கும். பட் மற்றபடி சர்ஃபேஸ்லயும் சரி வெளியும் சரி அதே மாதிரி தான் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் இருக்கும். ஃபைன், அண்டர்ஸ்டுட்? ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏதாச்சும் டவுட்ஸ் கிளியர் பண்ண வேண்டியது இருக்கா? கண்டிப்பா டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. எனி டவுட்ஸ்? ஓகே, ஸோ டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். குட் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? ஓகே, ஸோ இதுக்கு ரிலேட்டடான நம்ம சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? லெட்ஸ் see some questions. So from Ampere Circuital Law for a long straight wire of circular cross section. So circular cross section or a long straight wire nu sonnale this is a cylinder, right? This is a cylinder. ஓகேவா? அது எப்படி உஷாரா சிலிண்டர்னு சொல்லாம இந்த மாதிரி லாங் ஸ்ட்ரைட் வயர் ஆமா ஒரு சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் இருக்காம இந்த மாதிரி டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொல்றாங்க பாத்தீங்களா? ஸோ இதுதான் சொன்னேன். இது வந்து சிம்பிள் ஈஸியான கொஸ்டின் மாதிரி தான் இருக்கு. பட் இந்த கிவன் செக்ஷனை தான் ஆப்பு வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம கிவன் செக்ஷன் எப்பவும் we need to identify what the question is. ஓகே, இந்த கொஸ்டின்ல அவங்க டைரக்டா சிலிண்டர்னு கொடுக்கல, டைரக்டா சிலிண்டர்னு கொடுத்தா எல்லாரும் ஈஸியா போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த கொஸ்டினை ரீட் பண்ணி இது சிலிண்டர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். கேரிங் a steady current I. ஓகே, so it's given cylinder, okay, cylinder with current I இல்லையா? current I இருக்கக்கூடிய ஒரு சிலிண்டர்னு சொல்றாங்க. the variation of magnetic field in the inside and the outside region of the wire என்னன்னு சொல்றாங்க. so இது வந்து ஒரு சிலிண்டர்னு சொல்லிட்டாங்க, ஒரு வயர்னு சொல்லிட்டாங்க. so this is not a hollow cylinder, this is a solid cylinder. ஓகேவா? solid cylinder. so solid cylinder ஓட டயகிராம் என்ன? what is the graph? surface இங்க இருக்குன்னா surface வர்ற B is directly proportional to R and surface வந்து maximum region ஆகும். அதுக்கு மேல it will be B is directly proportional to 1 by R இல்லையா? இது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. so 0 அதாவது சென்டர் இருந்து surface வர இது வந்து inside இல்லையா? இது வந்து inside, இது வந்து outside இல்லையா? so inside இருந்து surfaceக்கு வர the magnetic field will increase slowly. so increase slowly na straight line la increase agudhu, so it will be linearly increasing function. so linearly increasing function of distance up to the boundary of the wire, adavadhu surface. so idhum correct ah irukkalam. adhe madhiri linearly increasing surface of distance are up to boundary of the wire, idhum increasing ah irukkalam. okay va, idhum correct ah irukkalam. but inga வந்து linearly decreasing function for distance up to the boundary nu kuduthirukanga, namakku increase agudhu decrease agala. so this is a false option. அதே மாதிரி யூனிஃபார்ம் அண்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நம்ம ரீட் பண்ணவே தேவையில்லை, இதுவும் ரிஜெக்டட். ஓகேவா? ஸோ அவுட் சைட் த சர்ஃபேஸ் என்ன ஆகுது? இட் இஸ் ரெடியூசிங் ஸ்லோலி த்ரூ த ரிலேஷன் B is directly proportional to 1 by R. ஸோ இங்க வந்து லீனியர்லி டிக்ரீசிங்னு சொல்றாங்க, நமக்கு அப்படி டிக்ரீஸ் ஆகல. B is directly proportional to 1 by R. ஸோ ஒரு curve தான் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். ஸோ ஃபைனலி திஸ் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? This is the correct option. Okay, fine. So அதே மாதிரி a thick current carrying cable of radius R carries I uniformly distributed across its cross section. So ஒரு thick current carrying cable னு சொல்றாங்க. So it's a thick cylinder. But என்ன cylinder? It is a wire. So hollow cylinder இல்ல, it is a solid cylinder. Yeah. It is a solid cylinder. Carries a current I. Okay, current I இருக்கு. ரேடியஸ் வந்து R இருக்கு. ஓகே,
radius r இருக்கு, uniformly distributed across this cross section. So நம்ம solid cylinder பார்த்தோம் இல்லையா, அதேதான். The variation of B due to the cable, so magnetic field with distance னு கேக்குறாங்க. நம்ம ப்ரீவியஸா பார்த்தா அதே இதுதான். So யாராச்சும் ஆப்ஷன்ஸ் இந்த क्वेश्चन உங்களுக்கு புரிஞ்சுதா? இது வந்து நம்ம ப்ரீவியஸா பார்த்ததே தான். சாலிட் சிலிண்டர்ல நம்ம உள்ள இருந்து வெளியே வரும்போது, from the center to the outside வரும்போது வேரியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னு கேக்குறாங்க. and this is a very simple question, but உங்களுக்கு நீட் 2021 அவங்க கேட்டிருக்காங்க. எங்க யாராச்சும் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். எங்க இதுக்கு ஆன்சர் யாராச்சும் சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? come on students, let's see. ஏ இல்லப்பா, சாரி, ஏ இல்ல. சி கரெக்ட். ஓகே, சோ இதுல என்ன ஆகுது, நம்ம என்ன சொல்றாங்க, the variation of magnetic field due to the cable with distance r from the axis of the wire. so இந்த மாதிரி ஒரு கேபிள் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு கேபிள் இருக்கு. இதோட ஆக்சிஸ் இங்க தான் இருக்கும் இல்லையா? ஐயோ, ரொம்ப மோசமா இருக்கு டயக்ராம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கு. இந்த சென்டர் பாயிண்ட் இருந்து வெளியே வரும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும்னு கேட்கறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், the magnetic field will increase slowly இல்லையா? from 0 to r வந்து மெதுவா இன்க்ரீஸ் ஆகும். இந்த சீரீஸ் வந்து கண்டிப்பா மார்ச்ல முடியும்பா. உங்களுக்கு வந்து இது நீட் எக்ஸாமுக்கான ரேபிட் சீரீஸ் தான் என்னோட கிளாஸஸ் வந்து. ஸோ கண்டிப்பா கரெக்டா மார்ச்ல முடியும். அண்ட் ஏப்ரல் உங்களுக்கு மேல தானே எக்ஸாம். ஸோ அந்த ஏப்ரல் மே கேப்ல வந்து கண்டிப்பா ஃபுல் ரிவிஷன், ஃபுல் ஒன் ஷாட், ஃபுல் பிவைக்யூஸ் ஃபுல் லோடோட நம்ம பிளாஸ்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டோன்ட் வரி, நீங்க இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்க. மெதுவா நம்ம மார்ச் வரதுக்குள்ள கான்செப்ட்ல ஃபுல் ஸ்ட்ராங் ஆயிடலாம். ஓகேவா? கான்செப்டும் அண்ட் அதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்ல ஃபுல் ஸ்ட்ராங் ஆயிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஏப்ரல்ல ஃபுல்லா ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கான்செப்ட் புரிய வைக்கிற டைம். ஃபைன். ஓகே விக்னேஸ்வரன். ஓகே, ஸோ நம்ம இதுதான் ஜீரோ இல்லையா? ரேடியஸ் நம்ம மெதுவா இன்க்ரீஸ் பண்றோம். ஓகே, மெதுவா இன்க்ரீஸ் பண்றோம், நம்ம வெளியே வரோம். ஸோ உள்ள இருந்து நம்ம இந்த சர்ஃபேஸ் இருக்கும் இல்லையா, அந்த சர்ஃபேஸ் வரும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ds directly proportional to r னு சொல்லியிருந்தோம் இல்லையா? v is directly proportional to r, so it will be linearly increasing. and இந்த சர்ஃபேஸ் r ல வரும்போது மேக்ஸிமம் வேல்யூ வந்துரும். and இந்த சர்ஃபேஸ் r விட்டு வெளியே வந்துட்டோம்னா v will be directly proportional to 1/r. so மெதுவா டிக்ரீஸ் ஆகும். ஓகே, பிகாஸ் அதோட ஃபார்முலாஸ் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டோம் இல்லையா previously. சாலிட் சிலிண்டருக்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள என்ன, சர்ஃபேஸ்ல என்ன, வெளியே என்ன, நம்ம 3 கேசஸ் பார்த்துட்டோம். ஸோ அதை பொறுத்து உள்ள வந்து இந்த மாதிரி வரும், சர்ஃபேஸ்ல வந்து ஒரு வேரியேஷன் இல்ல, ஜஸ்ட் 1 பாயிண்ட் தானே, அங்க இப்படி இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் you will slowly decrease. ஓகேவா? இஸ் இட் ஃபைன்? ஓகேவா? ஓகே மாதவன்? ஓகே ஃபைன். மாதவன் உங்களுக்கு ஓகேவா? போயிட்டீங்களா? ஏன்னா போட்ட ஆன்சரிங் காணும். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஸ்டூடெண்ட்ஸ். லைக் நீங்க இப்போ மிஸ்டேக் பண்ற டைம் தானே, எப்பவும் சொல்ற மாதிரி நீங்க இப்போ மிஸ்டேக் பண்ணா நீங்க கரெக்ட் பண்ணிடலாம் இல்லையா? டோன்ட் வரி, மிஸ்டேக் பண்றதுனால ஒரு பிரச்சனையே இல்லை. நான் லைவ் கிளாஸ்ல எத்தனை மிஸ்டேக் பண்றேன் நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ கூட நான் பேசும்போது ஸ்டக் ஆகுது பாத்தியா லைட்டா. யார மனுஷனா இருந்தா மிஸ்டேக் இருக்கதான் செய்யும். ஸோ நீங்க வரி பண்ணிக்காதீங்க, மிஸ்டேக் இருந்தா அதை கரெக்ட் பண்ண பாருங்க, அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? ஓகே, ஸோ அதே மாதிரி if a long hollow copper pipe carries a current then the magnetic field produced என்னன்னு கேக்குறாங்க. ஸோ இந்த செக்ஷன்ல வந்து மோஸ்ட்லி இந்த எவாலுவேஷன் இந்த மாதிரி கிராஃப் கொஸ்டின்ஸ் வரும், இல்ல தியரிட்டிக்கலா தான் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ஸ்ல. ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ ஹோலோ சிலிண்டர்ல நமக்கு என்ன தெரியும், உள்ள கரண்ட் இல்ல. ஸோ பி இன்சைட் வந்து என்ன, 0 இல்லையா? பட் அவுட் சைட் வந்து ஈக்குவல் டு μ0 I/2πr நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி சர்ஃபேஸ்ல இல்லையா,
ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். What will be the answer for this? Okay. Okay then, okay. Okay. It's correct option. Okay, B. Correct, Madhavan, correct. Ashfa, Neem, correct. Okay. So it's outside the pipe only. Okay, outside the pipe only. Okay. அதே மாதிரி இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்லைடு வேறையா. ஸோ இது வந்து காப்பி பண்ணி இங்கேயே பேஸ்ட் பண்ண வேண்டியதான். இது வந்து ஃபார் ஹாலோ சிலிண்டர். ஓகே, ஹாலோ சிலிண்டர். Okay, அதே மாதிரி a solid cylindrical wire of radius r carries current I. So given solid cylindrical wire னு சொல்லிட்டாங்க, அதோட radius வந்து r equal to r. radius வந்து r னு சொல்றாங்க. Okay, radius என்னவோ இந்த tab ஹேண்டில் பண்றதே ஒரு கஷ்டமான வேலை இல்ல. Current I. So the magnetic field is 5 newt at a point which is 2r distance away from the axis of the wire. So r is equal to 2r distance ல நமக்கு b is equal to 5 newt னு சொல்றாங்க. But newt என்ன? Newt is not a SI unit. நமக்கு வந்து t தான் SI unit. So அதை கன்வர்ட் பண்ணலாமா? r is equal to 2r. So b is equal to 5 into 10 power minus 6 Tesla. இல்லையா? mu வந்து 10 power minus 6, right? Okay. 10 power minus 6. Yeah. Okay. So the magnetic field at a point which is r by 3 distance inside the surface of the wire. So on the surface of the wire irunde, so இந்த மாதிரி surface இருக்கும் இல்லையா, the surface of the wire இதுதான் axis னு வெச்சுக்கோங்க. அந்த surface of the wire இருந்து r by 3 distanceல inside I mean அந்த surface இருந்து r by 3 distanceல இன்சைட் ஆஃப் த வயர்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ நம்ம இப்போ எடுக்கக்கூடிய அந்த ஆர் வேல்யூ இருக்கு இல்லையா, பிக்கு நம்ம 3 கேசஸ் பார்த்தோம். பி இன்சைட் ஒன்னு பார்த்தோம், பி இன்சைட் ஒன்னு, அவுட் சைடு ஒன்னு, சர்ஃபேஸ் ஒன்னு. ஹாலோ சிலிண்டருக்கு இது வந்து சாலிட் சிலிண்டர். ஓகே, இன்சைட் வேல்யூஸ் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும். ஓகே, பட் நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஆர் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த ஆர் வேல்யூ நம்ம எங்க இருந்து எடுத்தோம்? சர்ஃபேஸ் இருந்தா இல்ல, நம்ம இந்த ஆக்சஸ் இருந்து தான் எடுத்தோம் இல்லையா, அந்த ஆக்சஸ் இருந்து தான் எடுக்கணும். சோ இந்த பாயிண்ட் இருந்து r/3 னு சொல்லிட்டாங்க இல்லையா, இந்த பாயிண்ட் இருந்து r/3 னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து r1 இருக்கு, ரெண்டு வேல்யூஸ் இருக்கு. சோ r1 r2 b1 எடுக்கலாம். ஓகே, சோ அகைன் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ் கொடுக்குறாங்க, 2r டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ல 5 newt தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேல்யூ. அதுவே சர்ஃபேஸ் இருந்து r/3 டிஸ்டன்ஸ்ல இன்சைட்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னு கேக்குறாங்க. அது நமக்கு என்னன்னு தெரியல. So let's put it as B2 and இந்த R2 ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? It is R/3 from the surface. இந்த சென்டர் பாயிண்ட் இருந்து R3, it is from the surface. So it is R minus R/3, that is equal to 2R/3. இல்லையா, 2R/3. So to find, what should we find here? We should find what is the value of B2. இல்லையா, B2 ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். Is it fine, Madhavan? Is it okay for you? Students எல்லாருமே ஓகேவா? ஓகே, ஸோ ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ டைம் இல்லை, லெட்ஸ் ப்ரொசீட் ஃபாஸ்டர். ஸோ இந்த மாதிரி அவங்க ரேடியஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல 2r, இதோட ரேடியஸ் வந்து ஆர்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இட் இஸ் 2r. 2r வந்து எங்க இருக்கும்? 2r will be outside the cylinder இல்லையா, 2r will be outside the cylinder. So first case வந்து outside the cylinderக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் போடணும். 2πr இல்லையா, 2πr னு போடுறோம். கண்டிப்பா கிடைக்கும்பா, கண்டிப்பா வந்து டெலிகிராம் குரூப்ல ஒன்னு லிங்க்ல நம்ம போட்டிருப்போம். ஐ மீன் டெஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, டெஸ்கிரிப்ஷன் நீங்க செக் பண்ணி பாருங்க, ஒரு டெலிகிராம் லிங்க் இருக்கும். அந்த டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த லெக்சருக்கான மட்டும் இல்ல, என்னோட ப்ரீவியஸ் லெக்சர்ஸுக்கும் சரி, ஃபியூச்சர் லெக்சர்ஸுக்கும் சரி, அண்ட் இன்னைக்கு நம்ம பண்ண போற ப்ராப்ளம்ஸோட ஹோம்ஒர்க்கும் நான் இன்னைக்கு இருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அந்த ஹோம்ஒர்க் ஃபைலும் வந்து இதுல இருக்கும், டெலிகிராம் குரூப்ல இருக்கும். ஓகேப்பா, ஓகே. So that is equal to mu naught I by 2π into 2r. ஓகேவா, 2π into 2r. So B2 என்னவா இருக்கும்? It is equal to mu naught I by 2π r square into r.
இல்லையா? because it's inside the solid cylinder. Inside the solid cylinder formula வந்து இதுதான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? okay ஓகேவா? okay so mu naught I by 2 pi r square into r ஓட வேல்யூ என்ன? r2 ஓட வேல்யூ வந்து it's 2r by 3 இல்லையா? 2r by 3 so 2 okay okay so b1 oda value வந்து they already gave us the value as 5 into 10 power minus 6 yeah so that is equal to 5 into 10 power of minus 6 Tesla yeah that is equal to mu naught by I by 2 pi r into 1 by 2 yeah now 1 by 2 மட்டும் வெளிய எடுக்கலாம் okay 1 by 2 mu naught I by 2 pi r okay வா அப்போ mu naught I by 2 pi r ஓட வேல்யூ என்ன into 2 இல்லையா இது வந்து இங்க வந்துரும் so 5 into 2 into 10 power minus 6 that is equal to 10 into 10 power minus 6 Tesla right 10 into 10 power minus 6 Tesla so b2 ஓட வேல்யூ என்ன இருக்கும் b2 is equal to mu naught I by 2 pi இங்க r போயிரும் இல்லையா r into 2 by 3 that is equal to இந்த mu naught I by 2 pi ஓட வேல்யூ நமக்கு already தெரியும் it's 10 into 10 power minus 6 so that's equal to 10 into 10 power minus 6 into 2 by 3 that is equal to 20 by 3 into 10 power minus 6 Tesla fine okay va solution okay va okay so இதுல வந்து ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க it's in mu t வந்து என்ன 10 power minus 60 so அது வந்து ஆப்ஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாத்தலாம் 20 by 3 mu t okay va fine okay pa okay madhavan okay students okay so இதெல்லாம் வந்து நம்ம b1 எடுக்கிறோம் b1 க்கு radius is outside the cylinder so அந்த கேஸுக்கான ஃபார்முலா நம்ம போட்டு we found the value of b1 அதே மாதிரி b2 வந்து it is inside the cylinder அந்த பாயிண்ட் வந்து it is inside the cylinder so we are using the formula for magnetic field inside the cylinder and other which we are evaluating and we got the value of b2 as 20 by 3 mu t okay va 20 by 3 mu t அதே மாதிரி a long straight wire of radius a carries a current I so given radius r equal to a னு சொல்றாங்க current I னு சொல்றாங்க the current is uniformly distributed across its cross section okay va cross section distribute ஆயிருக்குன்னு சொல்றாங்க so the ratio of magnetic fields b and b dash at radial distances a by 2 and a 2a respectively from the axis of the wire னு கொடுத்திருக்காங்க so b magnetic field எங்க வருது it is at a radial distance a by 2 இல்லையா r is equal to a by 2 அதே மாதிரி b dash வந்து it is at a radial distance of a இல்லையா it is at a radial distance of 2a right it is at a radial distance of 2a so to find நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் the ratio so b by b dash வந்து கண்டுபிடிக்கணும் so நம்ம previous caseல பார்த்தா அதே problem அதே system but formulas இல்ல நம்ம பண்ணக்கூடிய மெத்தட் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும் ஓகேவா so solution right இது கொஞ்சம் ஃபாஸ்டா நான் பண்றேன் so b is equal to b வந்து எங்க it is inside the cylinder because it's a by 2 இல்லையா distance வந்து a by 2 so it is mu naught I by right mu naught I by 2 pi r into r இல்லையா r ஓட வேல்யூ என்ன it's a by 2 அதே மாதிரி radius ஓட வேல்யூ வந்து it is a இல்லையா a that's equal to mu naught I by 4 pi இல்லையா 4 pi அதே மாதிரி b dash ஓட வேல்யூ என்ன it is outside the cylinder so it should be equal to mu naught I by 4 so 4 இல்ல 2 pi r that is equal to mu naught I by a square இல்லையா sorry சின்ன மிஸ்டேக் இங்க வந்து 2 pi r square வரும் இல்லையா so it's a square மேல a இருக்கும் கீழே a square இருக்கும் cancel out mu naught I by 4 pi a so இங்க வந்து mu naught I by 2 pi a வரும் so radius வந்து என்ன second radius is 2a actually so இங்க வந்து 2a வரும் okay 2a that is equal to mu naught I by 4 pi a right 4 pi a okay வா so இங்க வந்து நான் இதுக்கு அந்த ஃபார்முலாஸ் போட்டுறேன் equal to mu naught I r by 2 pi r square that is equal to இது and b dash ஓட வேல்யூ வந்து இது so b by b dash ஓட வேல்யூ என்னவா இருக்கும் it will be equal to 1 ரெண்டுமே சேம் இல்லையா fine so there is no much new thing here நம்ம inside of the cylinder ஓட ஃபார்முலா தெரியும் outside of the cylinder ல magnetic field ஃபார்முலா தெரியும் அதை வெச்சு and இந்த radius ஓட வேல்யூ வெச்சு
I mean a by 2 and 2a இருக்கு இல்லையா, அது வச்சு we checked which of the magnetic field is outside the cylinder and which of the magnetic field is inside the cylinder. ரெண்டையும் combine பண்ணி we were able to find that the ratio is 1. Okay, the ratio is 1. Okay, so what is the magnetic field inside a pipe? Simple and sweet question. இந்த மாதிரி question அவங்க கேட்டிருக்காங்க. Okay, so what is the magnetic field inside a pipe? Pipe na enna? A pipe is a hollow cylinder இல்லையா, is a hollow cylinder. So B inside of a hollow cylinder என்ன? It is 0. என்ன மதுமிதா, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போற டைம்ல கரெக்டா வந்திருக்கீங்க. ஓகேப்பா, ஓகே, ஒரு இஷ்யூஸ் ஒன்றும் இல்லை. ஆமா 0 தான்ப்பா, 0 தான், கரெக்ட் தான். கான்ஃபிடண்டா சொல்லுங்க, அதுன்னு 0வான்னு கேக்குறீங்க. 0 தான் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, அண்ட் மதுமிதா மோஸ்ட்லி வந்து நீங்க வெளியா வர பாருங்க, அப்போதான் லைவ் செஷன்ல வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா அப்பவே நீங்க கேட்கலாம் இல்லையா. ஓகே, ஓகேப்பா, ஓகே மாதவன். ஓகே, அண்ட் மதுமிதா நீங்க 7 o'clock தான் என்னோட லைவ். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் உங்ககிட்ட சொல்றேன், ஐ மீன் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்றேன், 7 o'clock தான் என்னோட லைவ் இருக்கும். அண்ட் லைவ் ஷெட்யூல் நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம். அண்ட் இது எப்போ முடிக்க முடியும்னா we will be finishing the entire NEET physics within March. ஓகேவா, மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல் மே உங்க எக்ஸாம் வர ஃபுல் ரிவிஷன். ஓகே, ஃபுல் ரிவிஷன். இப்போ வந்து கான்செப்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு நம்ம கான்செப்ட் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா, ஓகே. ஸோ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். Remember, just small tips mari. Okay, very first point, anti-clockwise na upward positive. Okay, idu vandu na already first solli irundha, again just for your reference, downward positive. Yeah, and 2, be inside hollow cylinder is 0 and be outside any cylinder. This is the same. Okay va, same for all. So hollow cylinder irundhalum, hollow illada cylinder, adhaadu solid cylinder irundhalum, outside the cylinder the magnetic field will always be the same for everyone. Okay va, samam. Adhe mari 3, B for a straight wire conductor is equal to 2 pi r for infinitely long wire. Okay va, infinitely long wire. Fine. Okay, so இதெல்லாம் just small tips for you to understand how this works. Okay va, so நீங்க ஒரு இதுக்கும் வரி பண்ணாதீங்க. again சொல்றேன், I am there for you. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. நீங்க லைவ் செஷன் நடக்கும்போது வந்து கேளுங்க, அப்போதான் என்னால லைவா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா, ஓகே. ஸோ அதாவது நீங்க கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கும் வரியில்லை, உங்களுக்கும் வரியில்லை. ஸோ இன்னைக்கு ஃப்ரம் டுடே ஐ வில் பி கிவிங் யூ ஹோம்ஒர்க். ஓகே, ஹோம்ஒர்க் வந்து ஒரு 10 sums இருக்கும். அந்த சம்ஸ் வந்து ஐ வில் பி புட்டிங் த டெலிகிராம் குரூப். ஓகே, இன் டெலிகிராம் குரூப், லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன், லிங்க் இன் டிஸ். ஓகே, இதையும் நான் ஏன் எழுதி வைக்கிறேன்னா அப்போதான் நீங்க பாப்பீங்க, சில பேர் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ டெலிகிராம் குரூப்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் ஹோம்ஒர்க். ஓகேவா, ஹோம்ஒர்க், டூ இட் வித்வுட் ஃபெயில். நீங்க அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து போட்டா தான் யூ வில் பி ஏபிள் டு கிளியர் இட் அவுட் கம்ப்ளீட்லி, இல்லையா? ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பா டெலிகிராம் குரூப்லயே கேளுங்க. உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ணிடுவேன். இட் இஸ் 9:10 ஆல்ரெடி, ரைட்? ஸோ 9:45 ஒரு 10 o'clock வர கண்டிப்பா அப்பவே ஐ வில் ரிப்ளை, டோன்ட் வரி. அண்ட் அதுக்கு மேல ஐ வில் மேக் ஷூர் டு ரிப்ளை யூ as soon as possible. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் டு மை லெக்சர். இன்னைக்கு டுடேஸ் லெக்சர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னோட டீச்சிங் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தாலோ ஒரு ஏதாச்சும் மாற்றணும் இன்னும் பெட்டராக இருக்கும்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்க. முடிஞ்ச இப்பவே சொல்லுங்க, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, ஸோ எல்லாருக்கும் ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஃப்ளோ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக சொல்லிடுங்க, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அண்ட் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கணுமா, ஒரு ஏதாச்சும் கான்செப்ட்ஸ் வந்து இன்னும் டீப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கண்டிப்பாக சொல்லுங்க, நான் கண்டிப்பாக இருப்பேன். ஓகே ஓகேப்பா, தேங்க்யூ. அண்ட் கடைசி ஒரு உங்கள் பேர் என்னன்னு நீங்கள் சொல்லவே இல்லை, பைரோஜான்னு தான் போட்டிருக்கீங்க.
but I don't know what is your actual name. Okay, சரி. ஓகே தென். ஸோ நம்ம டுடேஸ் லெக்சரோட நோட்ஸ் வந்து டெலிகிராம் குரூப்ல இருக்கும். அதே மாதிரி டுடேஸ் ஹோம்ஒர்க் வந்து இம்தியாஸ். ஓகேப்பா, ஓகே தென். ஓகே இம்தியாஸ், ஓகே மாதவன், ஓகே மதுமிதா, விக்னேஸ்வரன், ஜெயராஜ், சிவசக்தி, நிறைய பேர் இருக்கீங்க. கிறிஸ்டி, சர்வேஷ், ஸ்டார் பாய் சார்னு போட்டிருக்கீங்க. எனக்கு உங்க பேர் என்னன்னு தெரியல. ஸோ டுடேஸ் லெக்சர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் கான்செப்ட்ஸ் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த டுடேஸ் லெக்சரோட ஐ மீன் பிடிஎஃப் ஃபைல், இந்த ஸ்லைட்ஸ் ஃபைல் எல்லாம் வந்து டெலிகிராம் குரூப்ல நம்ம கொடுத்துருப்போம். அந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து இட் இஸ் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ மேக் ஷோர் தட் யூ சப்ஸ்கிரைப் டு அவர் டெலிகிராம் குரூப். ஓகேவா? ஸோ அதில் ஹோம்ஒர்க் ஃபைல் ஆல்சோ நம்ம கொடுப்போம். அந்த ஹோம்ஒர்க் ஃபைல் மேக் ஷோர் தட் யூ செக் இட் அவுட் அண்ட் ட்ரை டு சால்வ் இட் டுடே இட்செல்ஃப். அண்ட் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணிருங்க. ஓகேவா? டெலிகிராம் குரூப்ல அதோட ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். Okay students, okay Imtiaz, see you tomorrow. Bye. Okay, see you tomorrow. Okay, so tomorrow வந்து நம்ம இதே Ampere Circuital Law ஓட அடுத்த லெவல், அட்வான்ஸ் லெவல் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? Okay, see you then. Bye.